ஹாய்டா, அன்னைக்கு நான் பார்க்க போகிறது விமினுடைய பிரதி நெய்பர் டு பிட்டு ஃபைன் பார்த்தேன். ஓகேவா? அவங்க ஸ்டோரி ஞாபகம் தான். ஓகே இல்லை சார் கேட்டுக்கோங்கடா. அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி இருக்குனாக்கா, நம்ம டே வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க. ஜிமின் அவரோட வீட்டு பெட்ரூமில் இருக்காங்கட்டு இங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பால்கனியில் பார்த்தா கரெக்டாக நம்ம ஜிம் ரூம் நல்லாவே தெரியும். பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் பார்த்தா அந்த பிரகாஷ் அந்த கர்டன் போட்டுருக்காரு. அந்த பால்கனியில் கர்டன் போட்டுவிட்டு அவர் பாட்டுக்கு அந்த ரூமில் நடந்துட்டு இருக்காரு. அதான் நம்ம டே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவர் ஷேடோ பார்த்து ரசிச்சு பார்த்துருக்காங்க. காய் பார்க்குறாங்க. டே என்னடா பண்ணுற அப்படி கேட்குறாங்க. உனக்கு என்னடா நீ போய் தூங்கண்டா சொல்லியே சொல்கிறாங்க. இல்லடா அங்கே பாரு அங்கே மேன்ஷன்லேயே ஹோப் இருக்காங்க சொல்லி என் கூட்டத்துக்கு வச்சிருக்கே சொல்கிறாங்க. அங்கே தான் என்ன பண்ண போகிற கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க ஹோப் சுற்றிட்டு வருவோம் அவ்வளோதானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே சரியா சொல்கிறாங்க. நீ சுற்றிட்டு வந்தால் மட்டும் ஹோப்பி என்னோட திரும்பி பார்க்க போகிறாரா சொல்கிறாங்க. அதான் ஹோப்பி லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. சரி லவ் பண்ணுறாரு இப்படி மேரேஜ் ஆகல சொல்கிறாங்க. அவ்வளோதான் அப்புறம் நான் சும்மா எப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. என்னமோ போக சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் வாங்கி தருவேன் கேட்குறாங்க. பீர் ஆர்டர் பண்ணுறேன் சொல்கிறாங்க. பீர் ஆர்டர் பண்ணிருக்கேன் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அப்போ ஓகே தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. போய்ட்டு உட்கார சொல்லிட்டு காய் போய் உட்காந்துறாங்க. என்னமோ நம்மளுக்கு தான் கிடைச்சா சரி தான் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்துருக்காரு. அங்கே இருந்தால் மட்டும் என்ன ஹோப்பி கண்டுக்கவே மாட்டான். இங்கே தான் பீர் வாங்கி தருவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கண்டுக்கிறாரு. நம்ம டே சரி போதுமா டே ஜிம்னி தான் வச்சுக்கணும். அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்னி இப்போதான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தாக்கா அவருக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து அசைச்சுப்பா டெக்க லைட் ஆஃப் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஃபுல்லாக டார்க்காக தெரியுது. லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி ஓகே சரி போய் ஒரு ரூமில் உட்காந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம் ரெடி ஆகிருக்காங்க. அங்கே நம்ம டே கார் ரெடி ஆகிருக்காங்க. 2 பேரும் ஃபைனலாக ஒரே டைமில் அவங்க கார் வெளில போகுது. இப்போ இந்த பக்கம் ஜிம்ல ஒரு கார் முன்னாடி போயிட்டு இருக்கோம். நம்ம டேயோட கார் மேலே போயிருக்கோம். சடனாக கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அந்த ரோடு வந்து எம்டியாக இருக்குது. நம்ம டே போயிட்டு ஜிம்ல காரை பிளாக் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம். யார் ஜிம் தான் இப்போ கார் டேறாங்க. இப்போ நம்ம டேயோட கார் ஜிம் பார்க்குறவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு குட் மார்னிங் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க மிஸ்டர் குட் மார்னிங் சொல்றாங்க. வீட்டுக்கு வரதை கூட சொல்லியிருக்காங்க. ஏன் இப்போ கார் பிளாக் பண்ணுறீங்க. எனக்கு டியூட்டி இருக்குது சரியா கொஞ்சம் தள்ளுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்கிட்ட பேச சொல்கிறாங்க. பேசணும் என்ன பேசணும் ஜிம் கேட்குறாங்க. பக்கத்தில் காய் இறங்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க. சொல்லு நான் சொல்லுங்க டாக்டர் சொல்கிறாங்க. நீ சொல்ல மாட்டேன் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க கொஞ்சம் தள்ளி போங்க சரி எனக்கு ஒர்க் இருக்குது. நான் அவங்க வந்து சர்வ் பண்ண எதுவும் சொல்ல முடியும் சார். எனக்கு அந்த பேச வேறு யாரும் தான் சர்வ் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் அதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஓகேவா எனக்கு லவ் பண்ணுறா பிடிச்சிருக்கு. ஓகேவா ஸோ நான் வந்து அப்ரோச் பண்ணுறேன். நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துறாங்க. நம்ம லவ் பண்ணலாம் பேசலாம் பழகலாம் அப்புறம் மேரேஜ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டே டாக்டர் மட்டும் பார்க்குறாங்க. இப்போ காய் பார்க்குறீங்க அந்த டாக்டர் இப்படி பார்க்குறாரு சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ரெக்கார்ட் பார்க்குற சொல்கிறாங்க. உங்களை நான் மேரேஜ் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. ஏன் என்ன மேரேஜ் பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. எனக்கு குறைச்சி டே கிட்ட வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க நீங்கள் ஒரு மாஃபியா ஓகேவா செகண்ட் உங்களுக்கே உங்கள் வீட்டுக்கு கேரண்டி இல்லாமல் இருக்குது சரியா. உங்களாலே உங்கள் கேரண்டி கொடுக்க முடியாது. எனக்கு அவங்க பக்கம் உங்கள் சுற்றி எத்தனை எனிமீஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தரவே முடியாது ஓகேவா. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களை ஃபஸ்ட்டு பட்டா போகிறீங்க ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு நீ கொஞ்சம் கேர்லெஸ் வந்துட்டு ஓகே தான் அப்படி ஆகிட்டு மற்றபடிலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி வேணால் எனக்கு காலையில் சரியா என்ன மட்டும் விட்டுருங்க. ஜிம்மில் போய்ட்டு காரில் உட்காராங்க. இப்போ நம்ம டே பார்த்து நம்ம கார் எடுக்கிறீங்களா இல்லையா ஜிம் கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. டே கார் எடுக்கிறாங்க. பிரச்சனை பண்ணுது அவர் டாக்டர் சரியா ஹாஸ்பிட்டலுக்கு டைமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே காய் என்ன பண்ணுறாங்க. கார் கொஞ்சம் நகர்த்திடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம் பாட்டு ஃபோன் பண்ணி போயிடுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி டேக்கு பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காய் தான் வந்துட்டு வாட போகலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு ஆஃபீஸில் வந்து சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஹேங்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. வேணாண்டா விட்டு சொல்கிறாங்க. இல்லை என்ன விட முடியாது எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஒய்ஃப்லாம் அது அவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி புரியாத மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது எனக்கு அவன் வேணும் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. உனக்கு தூண்டது போடா அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு டைம் 11 o'clock உண்டா. அப்போ நம்ம ஜிம் நம்ம இன்னும் மேலே டாப் ஃப்ளோரில் விடுவோம். எனக்கு டாப் ஃப்ளோரில் வந்துட்டு சம் ஒர்க்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து லிஃப்ட்டில் ஏறான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் கரெக்டாக என்ட்ராகிறாங்க. அப்போ அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஆல்ரெடி 2 பர்சன் இருக்காங்க. எப்படியாக்கா அவங்க மேலே வந்திருப்பாங்க. இவங்க போய் லிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு அவங்க இறந்து போகிறப்ப இவங்க ஓப்பன் பண்ணலான்னு வந்துருப்பாங்க. இப்படியாக்கா கரெக்டாக இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. லிஃப்ட் ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து 2 பர்சன் இறங்குறாங்க கரெக்டாக. இப்போ அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு அங்கே இருந்து ஒரு 7 லிட்டர் காய்கறி தான் ஜிம் நகை இப்போ லிஃப்ட்டுக்கு ரிட்டர்ன் போகிறாங்க. ரிட்டர்ன் பார்த்தா இவங்க அதுக்குள்ளே ஏறுறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. அவருக்கு புரிஞ்சிச்சு இந்த டே கண்டிப்பாக ஜிம்மு பார்க்க வந்துருக்காங்க சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. வேறு வேலையே இல்லையா இப்படி வந்துட்டு காசு பார்க்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜிம் தான் 2 பேரும் பார்த்து முறைச்சிட்டு இருக்காது. அப்படி லிஃப்ட் ஏறாங்க. அடுத்தது ஃபோர் வரும்போது இப்போ நிறைய க்ரௌட் ஆகுது. இப்போ இவங்க தான் மேலே ஃபர்ஸ்ட்ல இவங்க தான் இருப்பாங்க. அப்போ மற்றவங்க க்ரௌட் ஏறும்போது இவங்க முன்னாடி போயிட்டாங்க. நல்லா அப்படின்னாக்கா கூட்டம் அதிகமாக க்ரௌடாக இருக்குது. அப்போ நம்ம கரெக்டாக நம்ம என்ன காய்க்கு பக்கத்தில் என்ன ஒழிக்கிறாங்க. ஜிம்முக்கு பக்கத்தில் நம்ம டே நிற்கிறாங்க. அப்போ அந்த ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்குவராக இருக்குது. அப்புறம் டேவோட ஹேண்ட் ஜிம்மு ஹிப் கிட்ட வருது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ காய் பார்க்குறோம். ஐயோ பார்க்குறாங்க. ஆனால் எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு அவ்வளோ க்ரௌடு அவர் டாக்டரு அப்புறம் எதுவும் கத்தவும் முடியாது. அமைதியாக இருக்கார். அவருக்கு என்ன பண்ணி தெரியல. அந்த பக்கம் டே தான் அப்படியே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு க்ளோஸாக இருக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் டே பார்த்து முறைக்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் டே தான் லைட்டாக ஸ்மார்ட் பண்ணிட்டு கிட்ட வராங்க. இப்போ காய் பார்க்க தப்பு எவ்வளோ பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பார்க்குறாங்க என்ன சுற்றி பார்த்தாலும் ஜிம்மும் டேவும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. அதை பார்க்க இன்னும் ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம காயும் நம்ம
என்ன நினைக்கிறாங்க, அவங்க அந்த மாதிரி கொஸ்டின் நினைக்கல, அவங்க நார்மல் கொஸ்டின் நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் டிஃப்ரெண்ட் நினைக்கிறாங்க. கிளியரா அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. ஜிம்மி கேட்பது மறைக்கிறாங்க. அப்படியே அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க ஏதாவது பண்ணட்டும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. இந்த டாக்டர் எதுவும் விஷ ஊசி போட மாட்டா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு எனக்கு இவன் பண்றது அப்படி ரொம்ப லிமிட்டை கிராஸ் பண்ணி போறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் பார்த்துருக்காங்க. இப்போ நம்மகிட்ட கிட்ட வராங்க. கிட்ட நம்மகிட்ட நெகட்டிவ் கிஸ் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மார்க்கு அப்படி ஜிம்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம டீ தான் வந்துட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த என்ன பார்க்குறேன் என்னாச்சு சொல்லிட்டு எனக்கு அவங்க கிஸ் பண்ணி போய் பார்த்துருக்க மாட்டாரு. இப்போ டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நமக்கு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. டே நம்ம ஸ்மைல் பண்றாங்க. ஜிம்முக்குலாம் சரி போவோம் கால் வச்சு மிதிக்கலான்னு பார்த்தாக்கா ஒரு கால் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ க்ரௌடு நமக்கு ஜிம்முக்கு பார்க்குறாங்க. இருக்கட்டும் ஒரு நாளைக்கு பார்த்துக்கிறேன் ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஸ்டில் அவரோட ஹேண்ட் ஜிம் ஹிப்ல தான் இருக்கு. 2 ஹேண்ட் ஹிப்ல வச்சிருக்காரு. இப்போ என்ன கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடு இப்போ இறங்க ஆரம்பிக்கிறாங்க. 3rd ஃப்ளோர் தான் ஜிம்முக்கும் ஜிம் இன்னும் வரணும். இப்போ அந்த ஃப்ளோர் வந்தது ஜிம் டாக்டர் நம்ம டேபிள் மறைச்சிக்கிட்டே கொஞ்சம் தள்ளுங்க சொல்லிட்டு இறங்கி வந்துடுறாங்க. இப்போ நம்ம டேபிள் காய் ஒரு மாதிரி இருக்காங்க. காய் பார்த்து என்னடா பண்ண சொல்றாங்க. நான் என்ன பண்ண கேட்டேன் நீ அதெல்லாம் பார்க்குறேன் சொல்றாங்க. டே அவர் ரொம்ப தப்புடா. அவர் டாக்டர் சரியா அங்கே எவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க. மற்றவங்க பார்த்தாக்கா அவரோட ரெப்ரேஷன் போயிடாதா சொல்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அதெல்லாம் போகாத வைக்கிறேன் பாகாமல் பார்த்துப்பான்னு சொல்றாங்க. நீ எந்த கூட பண்ணக்கூடாது டே ரொம்ப மோசம் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் திரிட்டு இருக்காங்க. டே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இப்போ என்ன ஜிம்ல கேபின் விட்டு போய் நெக்க போயிட்டு ஒரு டிஷ்யூ எடுத்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பார்க்குறேன் என்னாச்சு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை சொல்றாங்க சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அது எதை சொல்றாங்க கிஸ் பண்ணிட்டாரா கேட்குறாங்க. ஜிம் சொல்றாங்க அவரு என்ன எப்படி இருக்காரு சொல்றாங்க. தெரியலடா சொல்றாங்க. சரி விட்டு நான் ஜின்ன ஹேண்ட சொல்றேன் அப்படி சொல்லிட்டு என்னமோ வந்துட்டு ஜின்ன ஹேங்க ஃபோன் பண்றாங்க. அப்போ ஜின்ன ஹேங் புக் பண்றாங்க. சொல்லு என்னமோ சொல்றாங்க. பாருங்க உங்க டைம் இருக்காங்களா சொல்றாங்க. ஆமா அவன் ஏன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்றாங்க. என்னதுக்கு ஆமா ஜிம்மில் ரொம்ப பொறுமையா இருக்காங்க பாருங்க ஒரு டாக்டர் சரியா ஒரு ரெப்புடேஷன் போயிடாதா இந்த மாதிரி பண்ணக்கூடாது ரொம்ப தப்பு சரியா நீங்க சொல்லுவீங்க. எங்க ஆஃபீஸ் ஜின்ன என்ன சொல்றாங்க. அப்போ ஜின்ன நம்பிட்டு சொல்றாங்க. இப்போ எல்லாமே ஸ்ட்ரிக்டா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வரட்டும் பேசலாம் சொல்லிட்டு கரெக்டாக இவங்க ஆஃபீஸ்க்கு என்ட்ராகிறாங்க. பயங்கரமா திட்டுறாங்க. எல்லாருமே நம்ம டே இவங்க பாரு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசு அது மாதிரி பண்ணாது ரொம்ப தப்பு சொல்றாங்க. டே யார் சொல்லிட்டு கேட்கறா ரெடி இல்லை நீங்க என்ன சொல்லிட்டு நான் என்ன கேட்கறது அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காரு. ஃபைன் எப்படி டேஸ் போயிட்டு இருக்கு. டெய்லி நம்ம டே ஒரு ரீசன் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஜிம்மி கண்டுக்கவே மாட்டாரு. ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம்மின் டே வந்து பார்க்கிங் அப்படின்னு இருக்காங்க. டைம் வந்து ஈவினிங் ஒரு 8 o'clock இருக்கும். ஜிம்மி சாரி 7 o'clock இருக்கும். ஜிம்மி பார்க்குறாங்க பாரு நான் வீட்டுக்கு வந்துட்டு என் டியூட்டி முடிச்சு என் வீட்டுக்கு எப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன அவர் கார் எடுத்து போயிட்டாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. எனக்கு ஒரு ஆன்சர் பண்ண சொல்றாங்க. என்ன ஆன்சர் பண்ணணும் சொல்றாங்க. எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல சொல்றாங்க. எனக்கு பிடிக்கல சரியா சொல்றாங்க. டே பார்க்குறாங்க அங்கே பாரு ஜிம்மி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சார் ஒரு சான்ஸ் கொடுதான்னு கேட்குறேன் சொல்றாங்க. எனக்கு பிடிக்கல டைம் ஜிம்மி சொல்றாங்க. டே பார்க்குறாங்க ஆனால் எனக்கு பிடிக்கும் சொல்றாங்க. எனக்கு பிடிக்கல ஜிம்மி டே மாறி சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறோம். ஐயோ இவங்க அந்த டாக்டர் சும்மா விட மாட்டோம் போய் சொல்றாங்க. இப்போ இந்த ஜிம்மி தான் அந்த டே கொஞ்சம் புஷ் பண்ணி குழம்பு பார்க்குறாங்க. அப்போ டேக்கு லைட்டாக ஒரு மாதிரி கோவம் வருது. டக்குனு பின் பண்ணிட்டாங்க. நான் தான் சொல்றேன் நான் சொல்றாங்க. பாரு டே சொல்றாங்க. பட்டே பிடிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் ஜிம் நாங்கள் அமைதியாகிட்டார் எதுவுமே பண்ணல. எனக்கு அது 2 months அப்போ 2 months அவர் சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஜிம் அமைதியாக இருக்காங்க. டே இது பக்கம் பார்த்தாலும் டே ஃபோக்கஸ் பண்ணிட்டு எப்படி பிரேக் பண்றாங்க. உன்னை நான் லவ் பண்றேன் ஓகேவா உங்களை மேரேஜ் பண்ணிப்பா நீ லவ் பண்ற மேரேஜ் பண்ணிக்கிற புரியுதா அப்படியே சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் விட்டு பார்ட்டே பார்த்து மறைச்சிட்டு பாரு இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணா நான் நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறியா சொல்றாங்க. டே பார்க்குறேன் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பா டே தான் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் லைட்டாக டே புஷ் பண்ணிட்டு லிப்ஸ் வைப்பட்டு போய் பாரு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. காய் பார்க்குறாங்க. டே சொல்றாங்க என்ன சொல்றாங்க. ஏன்னா கிஸ் தான் பண்ற அப்படி சொல்றாங்க. அவர்கிட்ட காய் பார்க்குறாங்க. அப்புறம் கிஸ் பண்ண மாதிரி என்ன பண்ணுவாங்க அது சொல்றாங்க. டே அவனுக்கு விருப்பமே சொல்றாங்க. விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டி நான் பண்ணுவேன் சரி அவனுக்கு பிடிக்கும் என்ன சொல்றாங்க. நீ எந்த வீட்டுக்கு போடா சொல்றாங்க. வா சொல்றாங்க. ஹோப் எப்படி இருக்கிறது கிஸ் பண்ணது தெரியுமா எனக்கு அவனுக்கு பிடிக்காது. நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எனக்கு நம்ம பார்ட்னர் ஃபோர்ஸ் பண்ண நல்லாவே இருக்காதுடா. அவங்க விருப்பது கஷ்டமா இருக்கும் ஹார்ட் ஆகும் அப்படி சொல்றாங்க. டே பார்க்குறாங்க. என்னோட லவ் டிஃப்ரெண்ட் ஓகேவா சொல்றாங்க. என்னது டிஃப்ரெண்ட் அப்பெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ரொம்ப தப்பு அப்படி சொல்றாங்க. டே பார்க்குறாங்க. இங்கே பாருடா சொல்றாங்க. டே இங்கே பாரு நீ லவ் பண்ண சொல்கிறேன் ஓகேடா அவன் கூட இருக்கிறேன் ஆனால் அந்த மாதிரி பண்ணாதடா அது ரொம்ப தப்புடா சொல்றாங்க. டே பார்க்குறாங்க. நீ வேணா பாரு கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறமா அவனே ப்ராக்டிஸ் பண்ணுவான் சொல்றாங்க. பண்ணுவோம் நினச்சிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு காய் சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வீக்கெண்ட் தான் ஜிம் வீட்டில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. எனக்கு அவருக்கு இந்த டேபிள் டார்ச்சர் தாங்க முடியாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு. கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கு. நமக்கு ஜிம்மில் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க எப்போ வெளில போகுமா சொல்றாங்க. எங்க மாசத்துங்க அப்பா எங்க வெளில போகலாம் ஜாலியாக இருக்கும் சொல்றாங்க. அதுக்கு ஜிம் அப்பா பார்க்குறாங்க. ஆமாம் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் ஆஃப் இருக்கு அவனை பார்க்குறப்ப அப்படி ஃபீல் ஆகுது வா போகலாம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் சரி பேரண்ட்ஸ் கூட ரொம்ப டேஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல போகலாம் சொல்லிட்டு 3 பேருமே வெளில போகிறாங்க. ஒரு அவுட்டிங் மாதிரி ஒரு 1 day அவுட்டிங் மாதிரி போகலாம் சொல்லிட்டு டேட் வந்து வீடு வராங்க. அப்புறம் காய் வந்துட்டு பார்க்குறாங்க. அங்கிள் ஆண்டி எங்கே போறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க அதுவாக நாங்கள் வந்து அவுட்டிங் போகிறோம் சொல்றாங்க. அவுட்டிங் ஆமாம் சொல்றாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. எனக்கு தான் பேரண்ட்ஸே இல்லைக்கா நானும் இந்த மாதிரி போயிருக்கோம் சொல்றாங்க. என்னப்பா சொல்கிறேன் கேட்குறாங்க. ஆமா ஆண்டி எனக்கு பேரண்ட்ஸே இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. எனக்கு அப்பா அம்மா இருந்தாக்கா உங்களுக்கு நானும் போயிருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் அவருக்கு நேச்சுரலாக சொல்றாரு. ஆனால் அவருக்கு அப்பா அம்மா இல்லைன்றது ஒரு வார்த்தை அவருக்கு இருக்கும். எனக்கு வந்து மாதிரி இல்லைன்னு சொல்லும்போது அப்போ அவங்க பார்க்குறாங்க. ஏன் இப்படி சொல்லிட்டு நாங்கள் உனக்கு அப்பா அம்மா இல்லையா என் கூட வரையா சொல்றாங்க. இல்லை ஆண்டி நீங்கள் ஃபேமிலி போறீங்க நான் எடுக்க சொல்றாங்க. வா கையில் பண்ணி எடுக்க சொல்றாங்க.
சொல்றாங்க. டே நீ வா சொல்றாங்க. இல்லை டீச்சர் வந்து நீ வா அப்படி சொல்றாங்க. எப்படி உங்க பேரண்ட்ஸ் உங்களோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இருக்காங்களா கேட்குறாங்க. இப்போ டேவும் ஆமா சொல்றாங்க. அப்போ நீ வாப்பா சொல்றாங்க. கூப்பிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்கணுமா சொல்றாங்க. சும்மா இருப்பா நாங்கள் பார்த்து 2 பசங்க எவ்வளோ ஃபீல் பண்ணி அதுவும் காய்பட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறான் கூட்டிட்டு போவோம் இது போய் இருக்கு அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. நல்ல ஃபேமிலி அவங்க சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ டேவும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ஃபைனல் கார் மான் பண்ணி போயிட்டு இருக்கு. ஜிம்ல அப்போ தான் கார் ட்ரைவ் பண்றாங்க. பேசிட்டு போறாங்க. அவங்க அம்மா பிள்ளைங்க ஃபுட்டு ஸ்நாக்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அவுட்டிங் போகிறதுக்காக. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல போறாங்க. அங்கே பார்த்துக்க ஒரு ரிவர் ஒரு பார்க்குற மாதிரி ஒரே பிளேஸ்ல எல்லாமே இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. உங்க மைண்ட் வந்து ப்ளசண்டா இருக்கும். அவங்க நான் இந்த பிளேஸ்க்கு அவங்க அடிக்கடி வருவாங்க. ஆன்டி இந்த பிளேஸ் அடிக்கடி வருவீங்களா சொல்றாங்க. ஆமாப்பா சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஆன்டி சொல்றாங்க. அப்படியா ரொம்ப நல்லா இருக்குன்னு பிடிச்சிருக்கு சொல்றாங்க. அதான் ப்ளே பண்ற மாதிரி எல்லாமே இருக்கு. பார்க் மாதிரி எல்லாமே ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. இப்போ ஜிம்ல அப்போ பார்க்குறாங்க. ஜிம் ப்ளே பண்ணுவோமா சரி ஓகேப்பா சொல்லி இப்போ ஜிம்ல அப்போ ப்ளே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ப்ளே பண்ற திங்ஸ் எல்லாம் வந்துருப்பாங்க. இப்போ அப்படியே காய் சேர்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் தேவை நம்ம பார்க்குறாங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க. தேவை சேர்த்துக்கோங்க சொல்றாங்க. அப்புறம் தேவை வராங்க. இந்த பக்கம் ஜிம்மில நம்ம டேவும் ஜிம்மில் காய் ஒரு டீம்ல இருக்காங்க. ஜிம்மில் அப்பாவும் டேவும் ஒரு டீம்ல இருக்காங்க. 2 பேரும் பக்கத்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. ஜாலியாக இருந்தாக்கா அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஜிம்மில் ப்ளே பண்ணும்போது தான் நம்ம காய் பார்த்தா அவுட் ஆகிட்டே இருக்க. ஜிம் பார்க்க முன்னாடி நீ டீம் தானே இருக்கு அதனால ப்ளே பண்ணுறா என் அப்பா அவர் ஜெயிக்கிறாரு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குங்க. ஆமாண்டா எனக்கு வரவே இல்லை அங்கிள் நீங்கள் சூப்பர் சொல்லிட்டு அவர் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஜிம் நம்ம நாங்கள் வாங்க எல்லாம் சாப்பிடுங்க சொல்லிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த காய்க்கு இந்த டே ரொம்ப பிடிச்சிருக்கும். அதெல்லாம் சொல்றாரு வந்து எப்படின்னாக்கா அவங்க யங்ஸ்டர் வந்து போஸ்ட் போட்டு சொல்றாரு. இந்த மாதிரி நான் வந்து வந்திருக்கேன் அவுட்டிங் வந்திருக்கேன் ஜிம்மோட ஃபேமிலி கூட அப்படி சொல்லிட்டு என்ன பார்க்குறாங்க. அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி இருக்காங்கடா சொல்லிட்டாங்க. ஆமா சொல்லிட்டு ரொம்ப கைண்ட் ஹார்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டே ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக போயிருக்கும். அந்த மாதிரி டே வந்து நம்மள காயோட லைஃப்ல வந்திருக்கும் இருக்காது. நம்மளோட பெஸ்ட் டேன்னு அவர் சொல்லிட்டு இப்போ மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாரு. அப்போ நம்ம டே பார்த்தாக்கா அன்னைக்கு அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாரு. என்னன்னாக்கா ஜிம் மட்டும் கேட்டு பேச மாட்டாங்க. ஒரு சின்ன வார்த்தை அவருக்கு மற்றபடி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாரு. அது சொல்றாங்க டே ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சுல்லப்பா சொல்றாங்க. ஆமாம்மா சொல்றாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக ப்ளே பண்ணியிருப்பாரு. அக்கா காய் நிறைய ஃபன் பண்ணியிருப்பாங்க. ஜிம்ல அப்பா கிட்ட காய் பார்க்குறாங்க. அங்கிளுக்கு பாருங்க என்ன வின் பண்ண விடுங்க அங்கிள் சொல்றாங்க. நீ ட்ரை பண்ண போனா அவர் சொல்றாரு. ஜிம்ல அப்பா அதிகமாக வின் பண்ணியிருப்பாங்க. அப்போ காய் வந்துட்டு அங்கிள் நீங்க வந்துட்டு எப்படியாக்கா நீங்க ஏன் ஏஜ் இருக்க மாதிரி இருக்கு நான் உங்க ஏஜ் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணியிருப்பாரு. நல்லா இருந்திருக்கும். அப்படி போயிட்டு கொஞ்சம் டே ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஜிம்ல ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஜிம் கேட்கு அப்படின்னாக்கா ரிலாக்ஸாக ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் இல்லை. இல்லை அப்பா மாதிரி இருந்தாக்கா வேறு மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு ஹஸ்பண்டாக வர போகிறவங்க பற்றி அதனால நீங்கள் இந்த மாதிரி ஆசைலாம் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட வேணாம் ஓகேவா. அவங்க எங்கள் அப்பா மாதிரி மேலே நல்ல ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காதீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக சொல்கிறாரு. எழுந்து விட்டுருங்க மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டே வந்து சொல்கிறாங்க எனக்கு உங்கள் அப்பா மாதிரி பிடிச்சிருக்கா உங்களோட ஃபேமிலி மாதிரி எல்லா அப்பா மாதிரியும் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அப்பா மாதிரி இப்படி இருப்பாங்க சொல்லி ஃபீல் பண்ணுறேன் ஓகேவா. நான் அவங்க பார்த்தது கூட இல்லை. ஸோ எனக்கு நீ வேணும் அப்புறம் ஃபேமிலி வேணும். எனக்கு நீ தான் உங்களை தாண்டி என்னால் ஒரு பாசிட்டிவாக பண்ண முடியாது. டே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. எவ்வளோ அப்படி விட்டுறாங்க. டேஸ் போக போக ஒரு இடத்துக்கு மேலே ஜிம்முக்கு டே வந்து வரதும் அவர் ஹக் பண்ணுறாங்க. பழகி போச்சு. அதுக்கப்புறம் அவனால் எதுவுமே பண்ண முடியல. அவர் டயர்ட் ஆகிட்டாரு. என்ன பார்க்க என்னடா நீ படத்துக்கு நிற்கிற அவர்கிட்ட ஹக் பண்ணுறாரு இல்லை அந்த லிஃப்ட்டுக்குள்ள சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. டே எது சொல்கிறாங்க எனக்கு டயர்ட் ஆச்சு என்ன அப்படி சொல்கிறாங்க. டயர்ட் ஆகிட்டா ஆமாம் எனக்கு அவன்கிட்ட சொல்லி டயர்டாக ஆச்சு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். என் அப்பா அம்மாக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியாமா காயும் அவனே ரொம்ப பிடிச்சிருக்கு 2 பேரும் நல்லா அட்டாச் ஆகிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறது தெரியல ஜிம்மில் கேஷ் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா காய் பார்த்தா நம்ம ஜிம்மில் பேரண்ட்ஸ் நல்லா பேசுவார் நல்லா அட்டாச் ஆகிட்டு எல்லாமே வச்சுட்டு குக் பண்ணி கூட அந்த வச்சுட்டு கட் பண்ணி கொடுத்து வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அவன் ஜிம்மில் அம்மா கிட்ட குக் பண்ணி வச்சு சாப்பிட்றது அந்த மாதிரி போயிட்டாரு. அந்த மாதிரி ஷேப் மாறிடுது. நம்ம டீ ஃபுல்லாக ஜிம்முக்கு மேலே தான் கண்ணே ஏன்னா இப்போக்கா மிஷின் போயிட்டா கூட ஒரு 1 வீக் அவர் ஃப்ரீயாக இருப்பார். 1 வீக் ஆஃப்டர் டைம் வந்துட்டு நம்ம ஜிம்முக்கு அங்கே பேச ஆரம்பிச்சிட்டு ஜிம் பார்க்குற 1 வீக் தான் நிம்மதி தான் வந்துட்டான். அப்புறம் ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க நிச்சயமாக நிம்மதி இருந்தா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் மிஸ் பண்ணவே இல்லையே ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் காய் பார்க்குறாங்க அப்படியே டாக்டர் மிஸ் பண்ணவே இல்லை நான் மிஸ் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. சரி எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறோம் பாயிண்ட் நம்ம ஜிம் பார்க்க ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அப்புறம் நம்ம டே போகும் போல ஜிம்ட்டு போய் ஜிம் பார்க்குறாங்க. டேங்க பாரு கொஞ்சம் விட்டுரு சரி எனக்கு ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது இன்றைக்கி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத டே ஜிம் சொல்கிறாங்க. அப்போ டே கொஞ்சம் ரொம்ப மாதிரி இருக்கும். என்னாச்சு டயர்டாக இருக்குது அட்டே கேட்குறாங்க. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ட்ரைவ் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் எனக்கு பார்க்கிங் நேரத்தில் தான் போய் பார்க்க நான் ட்ரை பண்ணவா சொல்லிட்டாங்க. இல்லை வேணும் சொல்லி நான் ட்ரை பண்ணவா டே கூப்பிடுறாங்க. ஜிம்முக்கு யாரும் ட்ரை பண்ணி கூப்பிட்டு போனால் நல்லா இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்காரு அவர் சரி இப்போ காயின் போட்டாங்க. ஏன் டாக்டர் ரொம்ப டயர்டாக இருக்குங்களா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் தான் அப்போ டே கொடுத்துருவோம் சொல்லிட்டு டே சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ண சரியா சொல்கிறாங்க. இல்லை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் டே தான் கார்டு ஓப்பன் பண்ணுறாங்க. கார்டு ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஜிம் உட்காராங்க. இப்போ டே வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் அப்படி காஞ்சிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகலாம் சரியா மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கூட அப்படி சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லலை தூங்க போடாது சரி தூங்க சொல்லிட்டு டே தான் ஸ்லோவாக ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. ஃபைன் டே கொடுத்து வீட்டு விட்டுறாங்க. ஜிம் வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு கேஷாக போயிருக்காங்க. அன்றைக்கி நைட்டு ஜிம் பெட்டில் படுத்துருக்காங்க. தூக்கமே இல்லை ஒரு மாதிரி டயர்டாக ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அப்போது நம்ம டே வந்து ரூமுக்கு என்ட்ரு ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பண்ணுறா சொல்கிறாங்க. நீ தானே சொன்ன உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க நான் பக்கத்தில் படுத்துக்குவா அதுவும் ஓகேவா சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. ஆமாம்
நான் ஹேக் பண்ணி தூங்க வைக்கிறேன் ஓகேவா, கண்டிப்பாக தூக்கம் வர சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணிக்க மாட்டேன் ஓகேவா, நீ சேஃபாக ஃபீல் பண்ண அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, உங்கள் வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை அப்படின்ட்டு தான் ஜிம்மில் பிறகு டேப் பண்ணிக்கிறாங்க. ஜிம் கேட்க ஜிம் கேட்க பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக லைட்டாக ஒரு பிளாக் ஸ்மைல், ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஜிம்மில் வந்து டேப் பண்ணிக்கிறாங்க. தூங்கு சொல்கிறாங்க. ஜிம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன விடவே மாட்டியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம டேப் பண்ணி தூங்க வச்சிருப்பாங்க. பக்கத்தில் அவரும் நம்ம ஜிம்மில் ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அதான் ஜிம் டிவி ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் தூங்கினது அதுதான். அப்படியே நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்க்குறாங்க. ஜிம் கியூட்டாக டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிருப்பாரு. அது டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ஹக் எப்பவுமே இருக்கு வேணும், லைஃப் லாங் இதே மாதிரி தூங்கணும்னு சொல்லிட்டு ஒரு காசு வந்துருக்கும். இப்போ ஜிம் ஃபோர் கிஸ் பண்ணிட்டு ஓகே நல்லா தூங்க சொல்லிட்டு அப்படின்னாக்கா அந்த பிளாங்கெட்டில் கால் பண்ணிட்டு போயிடுறாரு. கொடுமா ஏர்லி மார்னிங் தான் ஒரு 6 o'clock இருக்கும்போது அவர் போயிருப்பாரு. நம்ம ஜிம் பார்த்தா நல்லா தூங்கிருப்பாரு. 8 o'clock தூங்கிருப்பாரு. அப்போ தான் ஜிம்ல அம்மா வந்து பார்க்குறாங்க. என்ன பண்ணி இவ்வளோ நேரம் தூங்குறா சொல்லிட்டாங்க. ஜிம் ரொம்ப டேஸ்க்கு நல்லாவே தூங்கிருப்பாரு. அது மாசிட்டாங்க. எழுந்து ரெடி ஆக சரியா சொல்லிட்டாங்க. சரி ஜிம் போட்டு ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. அப்புறமா டேவும் நம்ம காய் பார்த்தா வெளில ஆப்போசிட்ல அவங்க வீட்டில் இருந்து ஆப்போசிட்ல தண்ணி விட்டுருக்காங்க. அவங்க போய் நீங்கள் ஆஃபீஸ் போட போகலாம். அதனால அவங்க ரெடி ஆகவே இல்லை. ஜிம் போய் பார்க்குறாங்க. அப்படி ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் எதுவுமே சார் நம்ம காரில் உட்காந்து போயிட்டு இருக்காங்க. கார் டிரைவ் பண்ணி போயிட்டாங்க. இப்போ நான் காய் பார்க்குறேன். என்னடா பண்ணேன் டாக்டர் சொல்கிறாங்க என்ன பண்ண சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ணல, ஹக் பண்ணி தூங்க தான் சொல்கிறாங்க. அப்படியா நிஜமாவே நீ ஹக் பண்ணி தூங்கிட்டானா சொல்கிறாங்க. தூங்கிட்டான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. அப்போ எப்படி அதற்கு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அது இம்ப்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்படிதான் நினைக்கிறான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேட்ட காய் பார்க்குறாங்க. சூப்பர் டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் இம்ப்ரெஸ் ஆகிற ஆளும் இல்லையே சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் டே சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு டே சாரா பாஸ் ஆகிட்டு இருக்கேன். டேக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்புறம் ஜிம்மி பார்க்க வருவார். ஒரு 2 weeks நம்ம டே வந்துட்டு வரவே இல்லை. எப்படியாச்சும் எங்கள் வீட்லேயும் அவங்க இல்லை, அங்கே அவங்க வீட்லேயும் இல்லை. அவங்க வந்துட்டு அவர் பார்க்கவும் வரல. ஜிம் பார்க்குறேன் எங்கே போயிருப்பாங்க சொல்லிட்டு ஜிம் போக டவுட்டாகவே இருக்குது. அப்போ நம்ம இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் எனக்கு வெளில போகிறாங்க. எங்கே போகிறாங்க டாக்டர் டியூட்டி டைமில் சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு பர்சன்ட்டை. அது யாரும் வந்துட்டு ஒரு பர்சன்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. வீட்டுக்கு வந்து சர்ஜரி வீட்டுக்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா அவ்வளோ சீக்கிரம் அந்த டாக்டர் போக மாட்டார். எனக்கு அவர் நல்ல ஒரு அந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு சீனியர் டாக்டர். அவர் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டார். இவருக்கே பார்த்துட்டு ஜிம் பார்த்துருக்காங்க. எங்கே போயிருப்பாரு சொல்லி பார்க்குறாங்க. சரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா டாக்டர் போய் கேட்குறாங்க. டாக்டர் எங்கே போனீங்க, என்னாச்சு, ஏதாவது சீரியஸ் கேஸா அப்படி கேட்குறாங்க. ஓ அதுவா ஜிமின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி மாஃபியா கேங் தெரியுமா சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பையனுக்கு அடிபட்டிருக்கு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் பேர் கிமிட்டா எங்கே அடிபட்டிருக்கு, அதான் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, கொஞ்சம் சேஃப்டி இல்லையாமா. ஸோ வீட்டுக்கு வர சொன்னாங்க. அதான் சொல்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் ரொம்ப மாதிரி ஹாட் ஆகில் அவருக்கு அடிபட்டுன்னு தெரியும், கொஞ்சம் மனசு வலிக்கிட்டு இருக்குது அது சொல்கிறாங்க. அதனால தான்ப்பா போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம் சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் இப்போ எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஓகே தான், ஆனால் ரெக்கவர் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நல்லா காயம் பெருசாக இருக்குது சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே பார்த்தா 2 weeks வரவே இல்லை, வீட்டுக்கு வரல, அங்கே எங்கேயுமே ஃப்ரெண்ட்ஸ் சுற்றவே இல்லை. 2 weeks ஆஃப்டர் தான் அவருக்கு அப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்காரு. அப்படி இருந்து உடனே ஜிம் பார்க்கணும் வந்திருக்காரு அவர். இந்த பக்கம் ஜிம்ல அப்பா பேசிட்டு இருக்காங்க. எங்கே போனாங்க ஜிம்முக்கு டேவும் காயும் சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. அப்புறமா காயோட ஃபோன் நம்பர் அவங்கள்ட்ட இருக்கும் கேட்குறாங்க. எங்கப்பா போயிட்டீங்க சொல்கிறாங்க. அது வாட்டி எங்கள் நேட்டிவ் பிளேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபங்க்ஷன் அதை சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அதுக்காக வந்துருக்கோம் சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் விட்டுறாங்க. காய் போய் தான் சொல்லியிருப்பாரு. இந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு அவர் கேட்ட ஒரு 2 days, இவங்க அப்பா அம்மா கேட்ட ஒரு 2 days ஆஃப்டர் தான் ஜிம்முக்கு டே வராங்க. பார்த்துக்கா அவருக்கு ரொம்ப வீக்காக இருக்காரு. என்னாச்சு பாட்டு ஏன் ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அது வாட்டி எங்கள் ஊருக்கு பண்ணிட்டு சரி சாப்பிடல சொல்லிட்டு உங்கள் பாக்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் டேபிளில் போகிறாங்க. நம்ம ஜிம்ல நம்ம ஃபுட்டை வெரைட்டி குக் பண்ணிக்கிறாங்க. சாப்பிடுங்க நல்லா 2 பேரும் சாப்பிட்றாங்க. அப்புறம் 2 பேரும் சாப்பிட்றாங்க. அப்போ ஜிம் டேவ் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் டேவ் ரொம்ப பெயின்லாம் இருக்கிறா கொஞ்சம் மெதுவாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம டே வந்துட்டுனாக்கா அவரால் ஜம்ப் பண்ணி வரவும் இல்லை. அப்படி இன்னும் கூட ட்ரை பண்ணி வராது அந்த ரூமுக்கு. ஜிம் பார்த்து பெட்டில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் டே வராங்க. ஜிம் விட்டுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு வந்து அப்படி ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. பாரா 2 daysக்கு அப்புறம் வந்துருக்கணும், பார்க்கணும் ஆசை வந்திருக்கேன், பேச முடியாது சொல்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட பேச எதுவுமே சேர்ந்து போங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பார் ஜிம் சொல்லிட்டாங்க. எங்கேருந்து போங்கன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பார் ஜிம் டே தான் கிட்ட ஹக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் லைட்டாக புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இல்லை புஷ் பண்ணாத அப்படி டே தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஃபீல் ஆகுது. வீக்காக இருக்காது, அவருக்கு அடிபட்டுருக்கு சொல்கிறாங்க. நல்லாவே ஃபீல் ஆகுது. ஜிம் எதுவுமே சில ஒரு ஆயில் பண்ணி தராங்க. இந்த அப்படி சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. இதை வந்து யூஸ் பண்ணிக்கோ சரியா சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. ஏதோ காயம் போட்டிருந்தாக்கா இது போட்டாங்க அது ஹீல் ஆகுது சரியா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. மார்க்லாம் இருக்காது ஓகேவா, அதெல்லாம் போயிடும் ஜிம் சொல்கிறாங்க. கேட்க ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இது நீ மாஃபியாவில் அடிக்கடி உனக்கு அடிப்படுவேன், அதனால தான் கொடுத்தேன் ஜிம் சொல்கிறேன். எனக்கு அவருமே இப்போ அடிப்பட்டது வந்து காமிச்சிக்க முடியல, ரெண்டு பேர் காமிச்சிக்கல. இப்போ டே பார்க்குறாங்க. ஓகே மிஸ் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே இருக்காங்க. மிஸ் பண்ணேன், நான் மிஸ் பண்ணவே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். எனக்கு தெரியும் சரி என் ஒய்ஃபை மிஸ் பண்ணலாம் சொல்லிட்டு யாரும் உன் ஒய்ஃபை சொல்கிறாங்க. நீ தான் சொல்கிறாங்க. ஆமாம்மா நான் ஒய்ஃப் தானே நினச்சிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என் ஒய்ஃப் தானே சரியான ஹாஸ்பிட்டல் தான் டே சொல்கிறாங்க. இங்கேருந்து போகிறீங்களா சொல்கிறாங்க. டே சரி ஓகே கோவப்பட்டதா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது வந்து இப்போ இறங்க ட்ரை கஷ்டப்படுறது. இங்கே பாரு ஸ்டெப் வழியாக போக சொல்கிறாங்க. டே பார்க்குறீங்க. அங்கே ரெண்டு பார்த்தா சொல்கிறாங்க. இல்லைடா நீ வா ஸ்டெப் வழியாக போக ஜிம் தான் ஸ்டெப் வழியாக இறக்கி விட்டு போகிறாங்க. எனக்கு ஒரு பயமாக இருக்குது. உடனே அந்த மாதிரி இந்த கம்ஃபர்ட்ஸோட ஜம்ப் பண்ணி தான் ஐடியா பண்ண சொல்லிட்டு ஒரு கேட்டு ஓப்பன் பண்ணி கேட் வழியாக அனுப்பிடுறாங்க. இப்போ பக்கம் டே பண்ணிட்டு ஜிம் ரோடு லாக் பண்ணி படுத்துறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
எனக்கா இவன் இவ்வளோ கஷ்டப்படணும், ஒரு மாஃபியா இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்படுறான், இப்போ நம்மள மேரேஜ் பண்ணி போனாக்கா என்ன ஆகும், நான் டெய்லி வாழ்ந்துட்டு இப்படி உட்காந்துருக்கணும், அழுதுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, எங்கடா போனா சொல்றாங்க, என் ஆளை பார்க்க தான் போனான்னு சொல்றாங்க. என்னதுக்கு என்னோட ஒய்ஃப் பார்க்கணும் சரியா சொல்றாங்க. அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாரு கேட்குறாங்க, இங்க பேர சொல்றாங்க, ஒரு பேஷண்ட்டாக பார்த்தாரா சொல்றாங்க. இந்த பக்கம் டேப் பார்க்குறேன் என்ன சொன்னா சொல்றாங்க. ஒரு டாக்டர் பேஷண்ட்டுக்கு என்ன கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க சொல்றாங்க. நீ வந்து பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படி சொல்றாங்க. இந்த பக்கம் காய்க்கிற சமக்கம் என்ன நினைச்சிருக்கா சொல்லிட்டு அவர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டேப் நெக்ஸ்ட் டே ஜிம்மினோட கேபினுக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் அனுப்பியிருக்காங்க, ரோஸ் ஃப்ளா இப்படி ஒரு புக்கே வச்சு. இப்போ நர்ஸ் அவங்க டேஸ்ட் பண்றாங்க, நம்ம ஜிம்மின் சார் ஜிம் டாக்டருக்கு யாரோ ஃப்ளவர்ஸ் அனுப்பியிருக்காங்க சொல்றாங்க. யாரோ வந்து அவர் வந்து யாரோ வந்து அவர் லவ் பண்றாங்க கூட சொல்றாங்க. இல்லை நிறைய பேர் லவ் பண்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் அவர் எப்படின்னு ட்ரை பண்றாங்க அவர்கிட்ட சொல்றாங்க. இப்போ கன்வர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வெளிலேருந்து யாரும் அனுப்புறாங்க சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க. பார்த்தா ஜிம் வீட்டுக்கும் ஃப்ளவர்ஸ் வருது. அவர் ரூம்கே டேரக்டா வந்து ஜிம் புரிஞ்சுக்கிறாங்க. இவன் அனுப்புறான் டெய்லி ரூம்கே அப்படின்னு சொல்லிட்டு ரூம்கே ஃப்ளவர்ஸ் இருக்கு. நம்ம ஜிம்மில் அதுக்கு வந்து வச்சுட்டு போறாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தா கேபினுக்கு வருது. இப்போ நான் ஜிம்முக்கு பாக்குறேன், இவன் வச்சுட்டு என்ன பண்றது சொல்லிட்டு நான் ஜிம் பாக்குறேங்க இருக்கும் அப்படி சொல்லி ஜிம் கிட்ட எனக்கு நைட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா, ஜிம் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி சண்டை போட்டுருக்காங்க டேக்கிட்ட. இப்போ நம்ம கரெக்டாக ஜிம்ல அம்மா வந்துடுறாங்க. ஜிம்ப்பா என்னப்பா பண்ற சொல்றாங்க. அம்மா அதே சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்த்தாங்க, பாருங்க ஆண்டி டாக்டர் எனக்கு திட்டுறாரு சொல்றாங்க. எதுக்கு பார்த்துட்டு அப்படி கேட்குறாங்க. அம்மா அதே சொல்றாங்க. சொல்லி பார்த்துட்டாங்க. இல்லம்மா அங்கே பாருங்க என் கார் நாங்கள் வந்து எடுத்து வந்தாங்க, அங்கே பாருங்க கார் கொடுத்து வச்சுருக்காங்கம்மா அதான் சொல்றாங்க. அடைய போய் என்னப்பா இருக்கு கார் நகர்த்து சொல்லி நகர்த்து போறாங்க. அதுக்கு திட்டுறா சொல்லிட்டு நம்ம பசங்களை அவங்கள்ட்ட போயிடும் அப்படி சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்றாங்க அது நம்ம வீட்டு பையன் மாதிரி பசங்க மாதிரி சரியா திட்டாதப்பா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இந்த பக்கம் டைம் காய் பார்க்குறாங்க. ஆண்டி நீங்க ரொம்ப ஸ்வீட் ஆண்டி சொல்றாங்க. அடி இருக்கட்டும் பாசு ஜிம்ல அம்மா சொல்றாங்க. ஜிமிந்தா மறுக்கிறாங்க. டைம் காய் பார்த்து ஜிமிந்தா ஓகேமா நீங்க வாங்க சொல்லி ஜிமிந்தா அவங்க கூட்டு போயிறாங்க. இப்போ டேங்க பசிருக்கிறாரு. காய் பார்க்குறாங்க. நீ சும்மாலாம் இருக்க மாட்டேல சொல்றாங்க. சும்மா இருக்க மாட்டேன் அவ்வளோ ஃப்ளவர்ஸ் பார்க்குறேன் டீச் பண்ண மாட்டாங்க ஹாஸ்பிட்டலில் சொல்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும் சரி இந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். அவன் ஜிம்முக்கு யாராவது அறுபது விடாங்க அவங்களுக்கு தெரியும். அப்போ ஜிம்மி வேற ஒரு பர்சன் லவ் பண்றாங்க தெரியும் ஓகேவா சொல்றாங்க. அப்படியே ஆமா சொல்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் சொல்றாங்க அவங்க முன்னாடியே சொல்றாங்க. இப்போ காய் பார்க்கலாம் எனக்கும் தெரியும் சொல்றாங்க. இப்பதான் டேஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் எனக்கும் டேஸ் போக ஜிம்முக்கு டே குடிக்க ஆரம்பிக்குது. குடிச்சிச்சு ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு மாஃபியாவா இருக்கான் சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு தள்ளி வேலைக்கு தான் போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் டே எவ்வளவுதான் ஒரு வேலைக்கு போனாலும் நீங்க நானும் விட மாட்டேன்ற பத்தி அவர் ஒரு கூட ரொம்ப க்ளோஸா அட்டாச்சா இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்முக்கு டே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் பார்க்காம இருந்தாலோ இல்லை அவர் வந்து பேசாம இருந்தாலும் அதுவே கஷ்டமா இருக்கு. அவர் பேசும்போது மாட்டாது. எனக்கு ஜஸ்ட் மிஷனுக்கு போயிட்டு மட்டும் கால் பண்ண மாட்டேன், டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன். மற்ற டைம் டெய்லி டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு. என்ன பண்ற சாப்பிட்டியா, ஆனால் ஜிம்ல இருக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன், டைம் பண்ணிட்டே இருப்பாரு. நீ சாப்பிட்டு தூங்குனியா, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் சேஃபாக போயிட்டு வா டிரைவ் சேஃபாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்லுவார் அழகா. எங்களுக்கு கேள்வி அந்த கேரிங் ஒர்க்ஸும் பிடிக்கும், கேரிங் ஒர்க்கும் பிடிக்கும். ஆனால் ஃபேமிலி நினச்சதுக்காக கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. அவங்களுக்கு ப்ராப்பராக ஃபேமிலி கிடையாது. மாஃபியா சேர்ந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. செகண்ட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பிடிக்குமா பிடிக்காத சொல்லிட்டு அவங்களுக்கு அது ஒரு கஷ்டம் அதே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படிதான் 8 months போயிருக்கும். ப்ரெசென்ட் லைஃப் மட்டும் நினச்சி பார்க்குறாங்க. அதான் ஜிம்முக்கு ஹக் பண்ணி கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க. அவருக்கு தெரியும் அவர் பார்க்குறாங்க தெரியும்டா நீ லவ் பண்ணுற சொல்றதுக்கு அவ்வளோ கஷ்டம் டே பார்த்துட்டு இருக்காங்க. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி எனக்கு அவருக்கு பிடிக்கும் தெரியுமா. உன்னை பார்த்துக்கு அப்புறம் எனக்கு என் வீட்டு மேலே அக்கறை வந்து தெரியுமா கேர்லெஸ்ஸாக இருப்பேன். யார் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் தெரியுமா. என்ன ஷூட் பண்ண கூட கவலைப்பட மாட்டேன். என் எக்கரை மணிக்கு ஒன்றே இறந்து போகணும்னு நினச்சிதான் அப்படி இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்துக்க பண்ணதா எனக்கு என் ரொம்ப எனக்கு அதுவே கேரிங் இருக்கிறேன். இன்னும் என்ன பார்த்துக்க நினைக்கிறேன். அப்புறம் ஒன்றும் பார்த்துக்க முடியும் சரியா. அதுக்காகவே நான் வந்து இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப்பில் பேசிட்டு ஜிம் யூஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. பர்ஃபாயின் இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங் டே பார்க்குறாங்க. ஜிம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அமைதியாக இருக்காரு. இப்படி என்ன பார்க்குறேன் என்னாச்சுடா சொல்கிறாங்க. ஏன் இன்னும் நான் ஒரு டேக் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்பா அம்மாவுக்கு பிடிக்குமா சொல்றாங்க. ஏன்னா அப்பா பிடிக்குமா சொல்றாங்க. இல்லடா அது அப்பா அம்மாவுக்கு வந்து டே பற்றி தெரியாது. பிசினஸ் மேன் நினைக்கிறாங்க. ஒரு மாஃபியா அவருக்கு வந்து ஃபேமிலிலாம் இல்லை, அப்பா அம்மா இல்லை. இவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க தெரிஞ்சாக்கா ஏற்றுப்பாங்களா, இன்சல்ட் பண்ணுவாங்களோ ஒரு பயமா இருக்குது. இன்சல்ட் பண்ண மாட்டாங்க. அப்பா அம்மா அந்த கேரக்டர் கிடையாது. ஆனால் பிடிக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறது அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கல சொல்றாங்க. எனக்கு பிடிச்சிருக்கா சொல்றாங்க. அப்போ சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்தீங்க சொல்றாங்க. அப்போ இந்த மாஃபியா மனசுக்குள்ள வந்துட்டாரு சொல்றாங்க. அது சொல்றாங்க. இப்போ வந்து ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு அப்படிதான் சொல்றாங்க. தெரியலடா எனக்கு எப்படி அவன் மனசுக்குள்ள வந்தாலே தெரியலடா. அவன் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு தெரியல. எனக்கு அவன் என் கூடவே இருக்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. அவன் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எம்டியா இருக்குடா. இவன் அந்த மிஷனுக்கு போயிருந்தானே அவன் சொல்றாங்க. எங்க பண்ண தெரியாம எனக்கு ரொம்ப அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அவனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் அந்த ஒரு நிம்மதி ஹாப்பினஸ் எங்கிறது வந்தே தெரியல. அவனை பார்த்த அப்படியே எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஸ்டார்டிங்காக அவன் பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் அவ்வளோ கோவம் வரும் ஏன் எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு போக எனக்கு அதுவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவன் வந்து ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறது என் பாசிட்டிவ் ஆகிறத பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். என்கிட்ட இந்த மாதிரி பாசிட்டிவ் என்ன பார்த்ததே இல்லை அப்படி சொல்லி சொல்றாங்க. என்ன பார்க்குறாங்க. அதான் இந்த லவ் சொல்றாங்க. அவன் பாசிட்டிவ் ஆக ரொம்ப அழகா இருக்கா. ஒரு மாஃபியா அவன் எனக்கு தெரியும் அவன் எவ்வளோ அழகா இருக்க சொல்லிட்டு. ஆமா நான் அவன் நினைச்சாலே எவ்வளோ பொண்ணுங்க பசங்களாம் அவங்களோட போகலாம் வருவாங்க. ஆனா அவன் ஏன் பிள்ளை சுத்திட்டு நான் சொல்றாங்க. எனக்கடா குறைச்சிட்டு சொல்லிட்டேன் என்ன சொல்றாங்க. இல்லடா எப்படி பார்த்தாலும் சொல்லிட்டேன் எப்படியும் பேச சரியா நீ ஒரு ஏஞ்சல் மாதா அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க.
என்னமோ எனக்கு அவன் பிடிச்சிருக்குடா, எனக்கு அவன் தள்ளிச்சு பார்க்க கஷ்டமா இருக்கு, அவனு சொல்லிட்டு அக்செப்ட் பயமா இருக்கு. ஒரு நாள் நாளைக்கு அவனுக்கு எதிராக ஆகிட்டா சொல்லி ஒன்றும் ஆகலையே அப்படின்னு நினைக்கிறேன், பாசிட்டிவ் திங்க் பண்ணு அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நீ சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கோ சரியா அவனா சொல்றாங்க. சரி ஓகே நான் புதிய போட்டு அம்மாட்ட சொல்றேன் சரி சொல்றாங்க. இப்போ நம்ம அன்னைக்கு நைட்டு தாண்டா இவங்க வராங்க, நம்ம டே பார்க்குறாங்க, நான் கூட்டிட்டு போவா டே கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன சிரிக்கிறாங்க, இப்போ என்ன டே பார்க்குறாங்க, எதுக்கு என்ன டாக்டர் சிரிக்கிறீங்கன்னா சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க சும்மா தான் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இங்கே என்ன பண்ற டே ஜிம் கேட்குறாங்க. அப்படியே வந்தது பிடிக்காத மாதிரி நடிக்காது சரியா சொல்றாங்க. ஏன்னா வந்து உனக்கு பிடிக்கல சொல்றாங்க, பிடிக்கல ஜிம் சொல்றாங்க, நிஜமா பிடிக்கலையா டே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க அப்படின்னு இருக்காது சொல்லு பிடிக்கல சொல்றாங்க. பிடிக்கும் இப்போ எங்கே இருக்கா வந்து கேட்குறாங்க, கூட்டிட்டு போவான் சொல்றாங்க. நானே வரமாட்டேன் நான் கேட்குறேன், நான் ட்ரை பண்றேன் நீ வா சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் டே ட்ரை பண்றாங்க. ஜிம்ல உட்காந்துருக்காங்க, டேரக்டா கார் வேற வீட்டுல போகுது, எங்க கூட்டிட்டு போற சொல்றாங்க. நீ வா சொல்றாங்க. அங்க பாத்து எங்க டீ போறா சொல்றாங்க. நீ வாடா சொல்லி கூட்டிட்டு போறாங்க. சரின்னு சொல்லி ஜிம் டீ போறாங்க. பார்த்தா ஒரு பிகாஸ்ட் மேன்ஷன் தான். ஜிம் பார்க்குறது இங்க இருக்கு சொல்றாங்க. வா சொல்றாங்க. கார் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு இருக்கா சொல்றாங்க. வா ஏன் சொல்றாங்க. ஜிம் கார் இறங்குறாங்க. இறங்கி பார்த்தா நம்ம டீ வந்துட்டு அந்த மேன்ஷனுடைய கார்டன் இருக்குல்ல, அங்கதான் வந்துட்டு அவருக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக அழகா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பிகாஸ்ட் ஹார்ட் அதுக்கு லைட் செட்டிங் அழகா வச்சிருக்காங்க. அதுல நம்ம ஒரு டாக்டர் ஒரு மாஃபியா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த இதெல்லாம் வச்சுட்டு எல்லாமே செட்டில் இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி பார்த்து அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அவங்க எப்படிலாம் மீட் பண்ணாங்களோ அந்த தீம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு. தீம் ரெடி பண்ணிட்டு அந்த கேக்கு கேண்டில் டின்னர் சொல்லிட்டு எல்லாமே வச்சு ரெடி பண்ணி எடுத்துங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அந்த அந்த மேன்ஷன் சுற்றி டார்க்கா இருக்கு, அந்த கார்டன் மட்டும் இந்த லைட் செட்டிங்ல ரொம்ப அழகா இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு நீங்க சொல்றாங்க டே பார்க்குறாங்க. வா என் சுகர் கூட்டு வந்து அங்கே நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சு அவர் பண்ணி இது பண்றாரு. தேங்க என்ன பண்ற சொல்றாங்க. இப்படி மாறிமி ஜிம்னா டேஸ்ட் வைக்கிறாங்க. சொல்றாங்க இப்படி மாறிமி அப்படி சொல்றாங்க. தேங்காய் சொல்றாங்க. பாரு எனக்கு தெரியும் ஓகே பயப்படுற நம்ம மாஃபியா இருக்காங்க கண்டிப்பா பயப்படா சரியா, நீ என்ன நம்ப சரியா என்ன நம்புற நம்ம லவ் நம்ம சரியா கண்டிப்பா வந்துட்டு நம்ம நல்லா பார்த்துப்போம் ஓகேவா, நான் என்ன இதை கேர் பண்ணி பார்த்துப்பேன்டா அப்போ உன்னை பார்த்துக்க முடியும் சரியா, நான் அப்பெல்லாம் விட்டு போயிட மாட்டேன் நீ நம்புடா அப்படி சொல்லிட்டே சொல்றாங்க. ஜிம் அமைதியா இருக்காங்க சொல்றாங்க. ப்ளீஸ்டா என் செல்லம்ல என் மேட்ச் பண்ணிக்க டே கேட்குறாங்க. ஜிம் டிவி பார்த்துருக்காங்க சொல்றாங்க. இப்படி மாறிமி அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னு சொல்றாங்க. மனசு அப்படி சொல்ல மனசு இருக்க அப்படியே மறைக்காம சொல்றாங்க. இப்போ ஜிம்மினி நான் மேரேஜ் பண்ணிப்பானா சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்கு ஒவ்வொரு டைமும் நம்ம நினைச்சு சொல்றாங்க. அப்படியே பயப்படாத ஒன்றும் ஆகுது எனக்கு டே சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்றாங்க. ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கூட டே சொல்றாங்க. ஜிம் வந்துட்டு சரி சொல்றாங்க. உங்களுக்கு மேரேஜ் சொல்றாங்க. எஸ் இப்படி மேரேஜ் ஜிம் சொல்றாங்க. டே ஹாப்பியாக தேர்ட்டி தான் ஹேண்டை போட்டு சொல்றாங்க. பாரு ஹேண்ட் ரிங்கில் போட சரியா என் அப்பா அம்மாவோட பர்மிஷனோட ரிங் போட அப்போ தான் அந்த அக்செப்ட் பண்ணிப்பா சரியா சொல்றாங்க. அப்படி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போட வேணும் ஜிம் சொல்றாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நீ சொன்னா கேட்போம்னு சொல்லிட்டு அந்த ரிங் அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து ஜிம்மில் ஃபோன் கிஸ் பண்றாங்க. டே ஐ லவ் யூ ஜிம் சொல்றாங்க. ஐ லவ் யூ டே ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. டே பர்த்டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, உனக்கு உண்மையை பிடிச்சிருக்கா சொல்றாங்க. பிடிச்ச நல்லா அவங்க கூட வந்தேன் ஜிம் சொல்றாங்க. டே பார்க்குறாங்க. இல்ல அது சொல்றாங்க. பிடிக்க சார் விட்டுருவியா கேட்குறாங்க. அதெல்லாம் விட மாட்டேன் ஓகேவா சொல்றாங்க. அப்புறம் கேட்குறா சொல்றாங்க. டைட் ஹக் பண்றாங்க. இல்லை ஒரு வேலை வந்துட்டு சொல்றாங்க. ஒரு வேலை சொல்றாங்க. ஏதோ சிம்பதியில் சொல்றாங்க. சிம்பதி அவங்களுக்கு சிம்பதி வரணும் சொல்றாங்க. நீ ஒரு மாஃபியா நீயே மற்றவங்க கொஞ்சம் கூட இறக்கும் பக்கம் கொண்டு ஜிம் சொல்றாங்க. டே பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லையே நான் சிம்பிளா இருக்க பையன் நீ சொல்றாங்க. அன்னைக்கு போற பக்கம் ஈஸியாக ஷூட் பண்ணிட்டு போற ஒரு பையனை சொல்றாங்க. இப்போ நம்ம சிம்பிளா டே பார்த்துட்டு அவங்க பையன் சரியா ஒரு எனிமி எனக்கு சொல்றாங்க. எனிமி ஆமா அவனுக்கு பிகாஸ்ட் எனிமி சரியா அப்படிதான் அவங்க எவ்வளோ பிரபலம் தெரியுமா சொல்லிட்டே சொல்றாங்க. ஜிம் பார்க்குறீங்க. சரி உங்க மாஃபி ஸ்டோரி கேட்க ரெடியா இல்லை சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க உங்க பாருட்டி நான் கேட்கல ஒன்றும் ஆசையா சொல்றேன்னு சொல்றாங்க. நீ எடுத்து வெளில ஸ்டே பண்ணுற நைட்ல சொல்றாங்க. சரி செகண்ட் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி மாஃபியா நம்ம வெளில பிறப்பு கண் சொல்லிட்டு தான் எனக்கு கேட்க கூடாது சரியா சொல்றாங்க. நீ ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி ஹஸ்பண்ட் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஆசைப்படுறேன். மாஃபியா ஃபில்ட்டர் தனியாக வச்சுக்கோ, நம்ம பர்சனல் லைஃப்பை கண்டிப்பாக சரியா சொல்றாங்க. என் பர்சனல் லைஃப்பும் சரி என்னுடைய கரியர் இல்லாத என் பர்சனல் லைஃப்பும் அப்புறம் என்னோட கரியர் ஓகேவா ரெண்டு ஈக்குவலாக பார்த்துக்குவேன். ஆனால் இவங்கள்ட்ட ஒன்று ஒதுக்குறாங்க டிஸ்டாக் ஆகுது ஓகேவா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிச்சயமா சொல்லி ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு டே சொல்றாங்க. எனக்கு நான் ஃபீல்டு விட்டு வர முடியாது ஓகேவா, நான் வந்தனாக்கா கண்டிப்பாக என்ன எல்லாம் பண்ணிடுவாங்க சரியா, ஆனால் நான் வந்துட்டு அந்த ஃபீல்டுல இருப்பேன், நான் சேஃபாக இருப்பேன் ஓகேவா டே சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்பளா இல்லை நம்புடா சொல்றாங்க. இப்போ நம்பி மேரேஜ்ல பண்ணிட்டு குழந்தைல கொடுத்து நீ வர போய் சேர்ந்துடா சொல்றாங்க. இப்போ டே பார்க்க என்னடா பேசுறா சொல்லிட்டே சொல்றாங்க. ப்ராமிஸ்லாம் அவங்க பேசுவாங்க. டே தான் ஜிம்ல எப்படி லைட்டாக அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்றாங்க. அப்படின்னா என்ன நம்பி பேசுறா சொல்றாங்க. பயமா இருக்கிற சொல்றாங்க. இங்க பாருங்க டாக்டர் சரியா நீங்க எவ்வளோ உயிரை சர்வ் பண்றீங்க, ஈவன் எனக்கு ஒரு உயிரை கொடுத்தவங்க அஜயா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க. இல்லை என்னோட உயிரை சர்வ் பண்ணீங்க தானே, இல்லை அன்னைக்கே போய் சேர்ந்து பண்ணிட்டே சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் அப்படி பேசுறா ஜிம் டே அடிக்கிறாங்க. அன்னைக்கு உயிரிழந்த ரீசன் தெரியுமா நீ தான் சரியா, இப்போ நான் உயிரிழக்க ரீசன் நீ தான், இதுக்கப்புறம் நான் உயிரை வாழ நினைக்க போறதுக்கு ரீசன் நீ தான் சரியா சொல்றாங்க. ஏன்னா எனக்கு வானோட ஆசை கொண்டு வந்ததே பெருசா நம்ம ஒர்க்கு எப்படினாலும் பண்ணலாம் போய் கேஷஸ் பண்ணிட்டு போக தெரியுமா, நான் எனக்காக ப்ரொடெக்ஷன் நம்பர் யூஸ் பண்ண மாட்டேன், இதை பார்த்துக்கிட்டு அந்த இதுக்கு அந்த இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் சொல்றாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பேன், எனக்காவது கன்சல்ட்டுக்கு இதெல்லாம் சேஃப்டி எல்லாம் போடுவாங்க அதில் கொடுக்க மாட்டேன் அவரு, ஆனால் இப்போ ரொம்ப சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஜிம்முக்காக. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்றாங்க. ஏன்னா ஒய்ஃப் உள்ள என் ஒய்ஃபை பதிலாக பார்த்துக்கல சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துப்ப எல்லாரும் சொல்றாங்க. கண்டிப்பாக பார்த்துப்பேன் டே சொல்றாங்க.
அவங்க அப்பா அம்மாக்கு பிடிக்கும் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பிடிக்கும், ஆனால் உங்கள் ஃபேமிலி கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஜிம் சொல்கிறாங்க, டேக் பார்க்குறாங்க, நான் பேசுகிறேன் சொல்கிறாங்க. ஜிம் நீங்கள் பாரு மாஃபியா ஜிம் நம்பர் சொல்லிட்டு சரியாக சொல்கிறாங்க. எனக்கு சரியாக மேட்ச் பண்ணிட்டு ஆஃப்டர் மேட்ச்சுக்கு தெரியாத நல்லா இருக்காது முன்னாடி சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேக் பார்க்குறாங்க. இப்போ அகைன் ஒரு 6 மாதம் அப்பா மட்டும் சுற்றணுமா சொல்கிறாங்க. என்ன இடத்துல இப்போ அகைன் ஒரு 6 மாதம் அப்பா மட்டும் சுற்றணுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற சுற்று சொல்கிறாங்க. இப்போ டேக் பார்க்குறாங்க சுற்றிடுமா உனக்கு கஷ்டம் இல்லை, ஆனால் அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல கேட்குறாங்க. எல்லா ஜிம்மும் சொல்கிறாங்க. இப்போ பர்சன் பார்க்குறாங்க, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்லிட்டாங்க. இவன் டைம் திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா காயின் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. ஏன் டாக்டரே இவ்வளோ டேஸ் அவனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டாங்க. எந்த நீங்கள் ஒருத்தர் தான் சொல்லிட்டு காய் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறா சொல்லிட்டு நாங்கள் மேட்ச்சில் தான் நான் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லி இப்போ பார்க்குறேன் எல்லாருமே வெளில வராங்க. எல்லாம் இப்போ ஹைட் ஆயிருப்பாங்க அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறது பார்க்கறதுக்கு. இப்போ ஜிம் பார்க்குறீங்க நீங்கள் அங்கே தான் நீங்களா சொல்லிட்டு இங்கே தான் இருந்தோம் சொல்லிட்டாங்க. நம்பி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நினச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. நான் சாதிச்சிட்டேன் பார்த்தீங்களா சொல்லிட்டாங்க. எனக்கு அவன் சாதிச்சிட்டேன் பார்த்தீங்களா, நான் அவன் மனசு இடம் முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா டே சொல்லிட்டாங்க. பரவாயில்லடா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் கூட எங்கள் பையன் அக்செப்ட் பண்ண நினச்சேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அதே அக்செப்ட் பண்ணிங்க பாவம் என்ன போய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஏன் அவனை அக்செப்ட் பண்ணி அம்மா சொல்கிறாங்க. அவன் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்ககிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி ஓகே நான் வீட்டுக்கு கிளம்பா என்ன ஜிம் இப்படி சொல்லிட்டாங்க. பாருங்க காதல் ஃபுட்டில் அரேஞ்ச் பண்ணுவாங்க சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் வாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஜின்னு பார்க்குறாங்க, பாரு ஜிமின் இது மாதிரி கூட ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பேன். நான் கூட இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பையன் அப்படி இருக்கவே மாட்டான். சரியா அவன் கண்டுக்கவே மாட்டான். இப்போக்கா போனால் போயிட்டு போக சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிடுவான். எனக்கு அது மட்டும் போகுதுன்னு போகிறேன் அப்படிதான் சொல்லிட்டு தெரியுவான். உடனே எனக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அவன் வந்து அவனே பார்த்துக்க நினச்சா சரியா. ஏன்னா உனக்காக அதனால் நீ அவனை நம்பி அவனை மேட்ச் பண்ணி ஓகே கண்டிப்பாக நான் பார்த்துப்பான். உன்னோட அப்பா அம்மா நாங்கள் பேசுவோம் அப்படி கேட்குறாங்க. அது ஏன் சார் அவனோட அப்பா அம்மா நாங்கள் பேசுவோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, கொஞ்சம் டைம் போட்டு மாசிட்டாங்க, கொஞ்சம் டைம் வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, இல்லை எனக்கு டைமை பத்தாது சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு டைமை பத்தாது, எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படியே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறவங்க என்ன அவசரம் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு நீங்கள் வேணும் அப்படியே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதான் லவ் ஓகே சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டாங்க. லவ் தானே ஓகே சொல்லியிருக்கேன், மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படியே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி ஓகே அப்பா கிட்ட பேசலாம் அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க. இதுக்கு ஜிம்மி பார்க்குறாங்க, ஓகே ஒரு நாள் பார்க்குறாங்க வரோம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மி சாப்பிட்டுட்டு போகலாமா சொல்லிட்டு காய் பார்க்குறாங்க. நானும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெய பார்க்குறாங்க, இப்போ தான் வந்து ஒன் ஆகிட்டாங்க அப்படி பண்ணி அவங்க கூட போகிறா சொல்லிட்டாங்க. இல்லை நானும் போகிறேன் பேபி எப்படி சொல்லிட்டாங்க. அப்போ தான் அவங்க வந்துட்டு வீடு வாங்கி தருவான், அது இருக்கும் ஹாப்பியாக வேறு இருக்கும், எனக்கு கூட வாங்கி தருவான் சொல்லிட்டாங்க. நீ என்ன அப்படி இருக்கா சொல்லுங்க. அப்படி தான் இருப்பேன், நீங்கள் தான் மட்டும் என்ன தருவேன், எனக்கு கொண்டு போய் தரமாட்டேன், ஒரு கிஃப்ட் கொண்டு தரமாட்டேன், உங்க கூட இருக்கிறது அவங்க கூட இருப்பான் சொல்லிட்டு காய் போயிடாரு. ஜெய பார்க்குறீங்க மாறிட்டான் சொல்லிட்டாங்க. இதுக்கு காய் பார்க்குறேன் ஜெயக்கி பார்க்குறேங்க. ஏன் உங்களுக்கு என்ன இப்போ தானே காய் உங்க சொல்லிட்டு வரணும் நினைப்பா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க, அவன் பாவம் இல்லையா பிள்ளை, நீங்கள் தான் அவன் கெஞ்சிறப்பெல்லாம் ஒன்றுமே கொடுக்க மாட்டீங்க அதான் சொல்லிட்டாங்க. டெல்லாம் பேசிட்டு இருக்கா சரி ஜெயிச்சாங்க ஜெயிக்கவா இல்லை அவன் பாவல ஒரே ஒரு ப்ராக்டிஸ் கூட பேபின்னு கெஞ்சுவான், நீங்கள் எதாவது கொஞ்சமாக கண்டுப்பீங்க அங்கே பாருங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அவன் மாறி வேண்ட போயிட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெய பார்க்குறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஏன் சீக்கிரம் சரி விடுங்க பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த பக்கம் ஈவினிங் நம்ம டேவும் காரில் போயிட்டு இருக்காங்க. காய் அவங்க கூட வந்துருக்காங்க. காய் நிறைய பேசிட்டு வந்துருக்காங்க. ஃபோன் அங்கே ரீச் ஆயிடுறாங்க. சரி ஓகே எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு போய்ட்டு உங்க சரியாக சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க, ரூம் குறைவா சொல்கிறாங்க. டே ஜிமின் சொல்கிறாங்க, டே பார்க்குறாங்க ஏண்டா சொல்கிறாங்க. பாரு அப்பா மட்டும் பேசினதுக்கு பேசலாம் டே போ ஜிம் போயிடுறாங்க. இப்போ டேவும் சரி சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. ஜிம் போயிட்டு படுத்துருக்காங்க. ஒரு 2 days ஆஃப்டர் தான் நம்ம ஜிம் அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்துருக்காங்க. ஜிம்மு நம்ம ஜிம் அதுக்கப்புறம் வளர்ந்து இருக்காங்க கூட பார்க்குறாங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க. நீங்களே யாருப்பா சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. சொல்லி பாருங்க டேவோட சொந்தக்காரங்க டேவோட அண்ணன் நான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டே நாங்கள் தான் டேவோட ஃபேமிலி சொல்லிட்டு டேவோட ஃபேமிலியா சொல்லிட்டு புரியுது என்ன விஷயம் வந்திருக்கீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் நம்ம ஜிம்மு பார்க்குறாங்க. ஆண்டி டேக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் இல்லையா காய்க்கு அப்பா அம்மான்னு தெரியும், டே கூட பேரண்ட்ஸ் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் டி பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஈவன் எங்கள் யாருக்குமே பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஒரு ஆர்ஃபன்லேருந்து வெளில வந்தவங்க தான், அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி மாறிச்சாலும் சொல்கிறாங்க. அது கேட்குறாங்க. நம்ம டேவோட அம்மாவுக்கு ஜிம்ல அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு. ஆமாம் டி நாங்கள் மாஃபியாஸ் தான். ஆனால் அதுக்காக சொல்கிறாங்க மாஃபியாவை எப்படி வந்து ஒரு ஜாப் சூஸ் பண்ணீங்க, அது எவ்வளோ ரிஸ்க் தெரியுமா, அது எவ்வளோ ஆபத்தான ஒன்று நீங்கள் எதாவது சூஸ் பண்ணீங்க அப்படி கேட்குறாங்க. அது அந்த டைமில் தெரியாமல் பண்ணி இறங்கிட்டாண்டி இப்போ வந்து வெளில வர முடியல சரியா. சிம்பிள் எங்களை பார்த்துக்கோங்க தெரியுமா, நாங்கள் மாஃபியா ஜஸ்ட் மாஃபியா திங்ஸ் மட்டும் பண்ண மாட்டோம், பிஸ்னஸும் இருக்குது நான் பார்த்துக்குவோம். நீங்கள் ஜிம்மி டேக்கு மேட்ச் பண்ண முடியுமா சொல்லிட்டாங்க. இது ஜிம்மி டேக்கா சொல்லிட்டாங்க. ஆமாம் ஆண்டி 2 பேர் லவ் பண்ணுறாங்க, ஆனால் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் ஜிம் மேட்ச் பண்ணிக்க மாட்டாங்க, நாங்களும் அப்படியே பிடிச்சி கூட்டிட்டு போயிட மாட்டோம் உங்கள்கிட்ட சரி. உங்கள் பர்மிஷன் இல்லாமல் உங்கள் பிளஸிங்ஸ் இல்லாமல் எங்களுக்கு அப்பா அம்மா இல்லை ஆண்டி சரி. அப்பா அம்மா இருந்தாக்க என்ன பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரியல, எங்களுக்கு அழகாக பார்த்துருப்பாங்க, மேபி நாங்கள் ஜிம்மில் அழகாக லைஃப் வாழ்ந்துருப்போம், ஆனால் எங்களுக்கு அப்படி லைஃப் கிடைக்கல. ஆனால் எங்களுக்கு ஜிம்முக்கு டேக்கு ஜிம்மு ரொம்ப பிடிச்சிருக்கு சேம் அது உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ஃபேமிலியை டெய்லி சொல்லுவான் நீங்கள் ரொம்ப ஸ்வீட் இருக்கான்னு சொல்லிட்டு காய் கூட உங்களுக்கு நிறைய சொல்லுவான். அப்போலாம் எங்களுக்கு அப்போ நாங்கள் எப்படி இருந்திருக்குமா சொல்லிட்டு எங்களுக்கு நாங்களாம் அப்படி இமேஜின் பண்ணி பார்ப்போம். ப்ளீஸ் ஆண்டி நீங்கள் டேக்கும் ஜிம்முக்கு மேட்ச் பண்ணிக்க முடியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல தெரியல. இல்லைப்பா என் பையனை எப்படி இப்போ ஒரு மாஃபியாவுக்கு மேட்ச் பண்ணிக்க முடியும், ரொம்ப ரிஸ்க்கான ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம்ப்பா. அப்படின்னா நீங்கள் விட மாஃபியாவில் நீங்கள் சொல்லிட்டு பிஸ்னஸும் இருக்கு ஆண்டி எப்படி சொல்லுங்கள். ஆனால் ஜிம்மில் அம்மாவுக்கு அப்போ ஏற்றுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மில் அப்பாவுக்கும் கொஞ்சம் பயம் தான் வருது. 2 பேரும் எப்படிக்கா அந்த மாதிரி வயலன்ஸை பார்த்து பயப்படுறவங்க தான் ரொம்ப சைலண்ட். எப்படினாக்கா அவங்க எப்படி இருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஜெனினாக இருப்பாங்க. செகண்ட் அவங்க அதெல்லாம் பார்த்து பயப்படுவாங்க. அதெல்லாம் அந்த ரொம்பலாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க, அதெல்லாம் பார்த்து ஃபைட்லாம் பார்த்தா கொஞ்சம் விலகி போகணும்னு நினைக்கிறவங்க.
அப்படி பார்க்குறப்ப ஒரு மாஃபியா வந்து எப்படி இருப்பாங்க சொல்லி யோசிச்சு பார்க்குறேன். அது பசங்களை பார்த்து அவ்வளோ இன்சென்ட்டாக போய் வரதான் தெரியும் அவங்க பார்க்கறதுக்கு. அவங்க எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனாலும் இப்போ எப்படி தான் மேட்ச் கொடுக்குறது பையன் லைஃப் ஆச்சு சொல்லி அதை யோசிச்சு பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பசங்க அதை சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் தெரியுமான்னு கேட்குறாங்க. ஓகே ஆண்டி நாங்கள் டைம் தரோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்லி ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ அவங்க எழுந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா அமைதியாக போயிருக்காங்க. இப்போ ஜிம்மின்னு பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஏன்பா ஜிம்மின் உனக்கு உண்மையாக டேவ் பிடிச்சிருக்கா, நீ லவ் பண்ணுறாப்பா சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுறேம்மா சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டாங்க. அப்போ ஜிம் நடந்ததாக சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் அவங்களை பார்த்தேன், நான் மீட் பண்ணது. அதுக்கப்புறம் அவங்க வந்து டே வந்து லவ் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் கேர்ஃபுல் ப்ரொடெக்ட் பண்ண வர ஜிம் வந்து டே எப்போவுமே அவர் ஹாஸ்பிட்டல் வரும்போது பின்னாடி அவரும் வந்துட்டு இருப்பாரு. எனக்கு சம்டைம் லேட் நைட்டில் வருவார் இல்லையா, அப்போலாம் வந்துட்டு டே பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. அவர் அவ்வளோ அழகாக ப்ரொடெக்ட் பண்ணுறது, ரொம்ப கேர் பண்ணுறது, அவருக்கு உங்களெல்லாம் பிடிக்குமா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தான், பண்ணி சொல்கிறது ஓகே தான். ஆனால் மேரேஜ் லைஃபுக்கு இது ஒன்றுமே ஓகேவா, அவங்க நல்லா ஒன்று பார்த்துப்பாங்க இல்லை எவ்வளோ சேஃபாக இருக்க முடியுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்கம்மா, அவங்க எல்லாமே நல்லவங்க தான் சரியா சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்க எந்த பக்கத்து முன்னாடி எலும்பு இருப்பாங்கப்பா, அவங்க பயமாக இருக்கும், நாளைக்கு ஒரு பேர் ஆகிட்டா சொல்கிறாங்க. எதுவும் ஆகாதுமா, கண்டிப்பாக அவங்கள பார்த்துப்பாங்க சரியா சொல்கிறாங்க. நீ நம்புறியா சொல்கிறாங்க. நான் நம்புறேம்மா, கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு டேவ் பிடிச்சிருக்குமா சொல்கிறாங்க. லவ் பண்ணுறியா சொல்கிறாங்க. லவ் பண்ணுற ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சொன்னேன் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு. இவன் எனக்கு அவர் பிடிச்சிருந்து கூட நான் பிடிக்காம இல்லாமல் நடிச்சிட்டு இருந்தேன், ஆக்டிங் பண்ணேன். அப்படி இருந்து கூட எங்கே தெரியல என் மனசில் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு அம்மா ஸ்ட்ராங்காக ரொம்ப ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. எனக்கு வேற ஒரு பர்சன்ட் மூவ் பண்ண முடியும்னு கேட்டால் காமிச்சிட முடியாது மாதம் மேரேஜ் பண்ணி கம்ப்ளீட் இருப்பேன். ஆனால் எனக்கு அவருக்கு மூவ் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மில் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே ஜிம்முக்கு ஜிம்முக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவருக்கு பயம் இல்லைனாக்கா மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பேசுகிறாங்க. அவங்க அப்பாவுக்குலாம் அது கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏமா நம்ம எப்படிமா மேரேஜ் பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. இல்லைங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா, இதான் அவங்க போயிட்டுனாக்கா இருக்கட்டும். எனக்கு அந்த பசங்க ரொம்ப இன்னசென்ட்டாக பியூராக தெரியலாங்க ஓகேவா. அவங்க சுச்சுவேஷன் அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி அவங்க போயிருப்பாங்களா என்ன, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணியிருப்பாங்களா என்ன, எதோ அவங்க பாது மாதிரி போயிட்டாங்க. ஆனால் அவங்க பார்த்துப்பாங்க சரியா, பசங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்காங்க, பார்த்துக்கலாங்கன்னு சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்லிட்டேன். ஆமாம் எனக்கு எப்படி சொல்லிட்டே உங்கள் காய்ந்து வந்துருக்காங்க, காய் அடிக்கடி இவ்வளோ ஏக்கமாக பேசிட்டே இருப்பான், அப்பா அம்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அப்புறம் வந்து எனக்கு அது புரியல பெருசா, இப்போதான் புரியுது. அவங்க வந்து பாவம் இல்லைங்க, ஆர்ஃபனில் வளர்ந்து இப்படி வந்திருக்காங்க, ரொம்ப பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்ல சரிம்மா அப்போ மேட்ச் பண்ணி வைக்கலாமா, பண்ணி வைக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஒரு 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிம்மு பேரண்ட்ஸ் கூப்பிடுறாங்க. அப்போ ஜிம்மு நம்பிலாம் வராங்க. மேட்ச்சுக்கு ஓகே சொல்கிறாங்க. மேட்ச்சுக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம என்ன பார்க்குறாங்க, சரி இப்போ நீங்களும் மேட்ச் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நாங்கள் பொறுமையாக சொல்கிறாங்க. அட அப்புறம் சாப்பிட ஓகேவா, அவங்க அப்பா அம்மா நீங்கள் சொல்கிறீங்க, என்னையும் அப்பா அம்மா நினச்சிக்கோங்க சரியா, அவங்க எல்லாருக்கும் மேட்ச் பண்ணி வைக்கவா. ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. ஆண்டி சரி நான் மேட்ச் பண்ணி வைக்கவா, நானே ரன் பண்ணுறேன் ஓகே, உங்கள் எல்லாத்துக்கும் எல்லாமே ட்ரெஸ் அந்த எடுப்பேன் நானே பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு கேட்க ரொம்ப ஹாப்பி ஜிம்மு வயநாடு ஹாக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டாங்க. என்னப்பா தேங்க்யூ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண மாட்டேன் தான் சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் பாரு இருக்காங்க, ஜேகேக்கு யார் பாருன்னு கேட்குறாங்க. அப்புறமா நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு எப்படி மேட்ச் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என் ஜெக்கி நான் ஒரு ஐடியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன உங்களோட கண்ணா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் என்ன கூட ரொம்ப பிடிக்குமா, வந்து ரொம்ப அட்மைட் பண்ணி பார்க்குறான். நீ ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப மாஃபியா இருக்க, சம்பளம் குழந்தரமாக இருக்க. எனக்கு ஒன் டே அவங்க எல்லாம் சூப்பர் மார்க்கெட் போயிருப்பாங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம என் ஜெக்கி பார்த்தாக்கா நம்ம ஸ்நாக்ஸ் ஆகிட்டு இருந்து பாரு, அது மாதிரி என்ன ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கும். ஏன்னா மாஃபியாவா இல்லை குழந்தை இடத்துல பார்த்து போனாக்கா அந்தளவுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்திருப்பாரு, பண்ணுற திங்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்போ வந்து ரொம்ப அட்வைட் பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன ஜெக்கி ஒரு மாதிரி என்ன போய் சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க ரொம்ப பிடிக்குமா மேட்ச் பண்ணிக்க அப்படி கேட்குறாங்க. அப்புறம் ஜிம்மில் பார்க்குறாங்க. ஆமாண்டா அவர் ரொம்ப நல்லா பையன், என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன மேட்ச் பண்ணிக்க எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் இப்போ சொல்கிறாங்க. ஆமாண்டா மேட்ச் பண்ணிக்கோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜெக்கி பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஃபோன் பண்ணுறாங்க. என்னடா சொல்லிட்டு இப்போ என்ன பார்த்து பிடிக்கும், அதுக்காக மேரேஜ் பற்றி நான் யோசிச்சு டாக்டர் அவர் சொல்கிறாரு. 2 பேரும் சரியாயிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மி பார்க்குற 2 பேருக்கும் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்லி இப்போ மேட்ச் பண்ணிக்கிறாங்க. அப்படி மேட்ச்சுக்கு அப்புறம் எனக்கு லவ்லாம் வரட்டும் சொல்லிட்டு மேட்ச் பண்ணிடுறாங்க. இப்போ மேட்ச் ஃபைனலாக கிராண்ட் வெட்டிங் நடந்திருக்கும். எல்லாருக்கும் மேட்ச் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா அந்த மேட்ச்ல தான் இப்போ அவருமே இருக்காரு. இப்போ என்ன பார்த்தா அந்த ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே என்ன கூட பார்க்குறாங்க. 2 பேரும் மாறி பார்க்குறாங்க. மேபி உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கலாக்கா கொஞ்சம் பண்ணிங்களா ஓகேவா. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இங்கே பாரு என்ன சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜேகே போல்டாக தானே பிடிக்கும் ஓகேவா, நீ குழந்தைமா தானே பிடிக்கும், ஆனால் நீ அப்படி இருக்க, நீ ஷை ஆகிட்டே இருக்கா சொல்கிறாங்க. தெரியல சார் ஜேகே பயங்கர ப்ளஷியாக இருக்காரு, அது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இப்போ என்ன பிடிச்சி ஜேகே 6 கிஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் ஹஸ்பண்ட் போர்டர் இருக்குமா, ஒய்ஃப் போர்டர் கூடாதா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஒய்ஃப் போர்டர் இருக்கலாம் தப்பு இல்லை சரியா சொல்லிட்டு என்னதான் அதே நம்ம ஜேகே 6 கிஸ் பண்ணிட்டு ஓடி போயிடாரு. இப்போ நம்ம ஜேகே ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ இதெல்லாம் என்ன நியூ திங்ஸாக இருக்குது சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு இந்த மாதிரி லவ் இதெல்லாம் செட்டே ஆகாது நினச்சிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம என்ன கிஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜில்லு பார்த்து சிரிக்கிறாங்க. அவரே ஒரு போர்டா இருக்காங்க, நீ அது பண்ணிடா சொல்றாங்க. எனக்கு வெக்கமா இருக்கு சொல்றாங்க. வெக்கமா இருக்கா சொல்லி ஜின்னு சொல்றாரு. ஆமா எனக்கு ஷையா இருக்கலாம் சொல்லிட்டு இருக்காரு.
இப்போ காய் பார்க்குறாங்க. டேய் உங்க பேர் சூப்பராக இருக்குடா சொல்கிறாங்க. அப்படி ஆமாடா உங்க பேர் ரொம்ப அழகாக இருக்குடா, நீங்கள் போய் பார்க்க நல்லா இருக்கீங்கடா சொல்கிறாங்க. இப்போ ஜெயப் பார்க்குறாங்க. இப்போ என்ன இப்போலாம் மாறி போயிட்டான், என்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டான், ப்ரைஸ் பண்ணவே மாட்டான். இப்போ ஜெயப் பார்க்குறாங்க. ஜெனி பார்க்குறாங்க. நினச்சிக்கிட்டு எப்போ தான் ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஹோப் எப்படி கொஞ்சிட்டே இருப்பாங்க நினச்சிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் பார்க்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறாங்க. நினச்சிட்டு சொல்லி போயிடாரு. இப்போ ஜெயப்பு ஃபஸ்ட்டு இருக்குது. அந்த காய் பற்றி எல்லாருக்கும் ஜாலியாக இருக்காரு, ப்ரைஸ் பண்ணுறாரு, எல்லாரும் பெஸ்ட்டு பாருன்னு சொல்கிறாரு. ஆனால் ஜெயப்பு மட்டும் எதுவும் சொல்ல மாட்டாரு. ஜெயப் பார்க்குற டே காய் சொல்லிட்டாங்க. என்ன இப்போ வே சொல்கிறாங்க, நீ என்னடா எல்லாரும் இப்போ ப்ரைஸ் பண்ணுறேன், என்னோட ப்ரைஸ் பண்ண மாட்டாரு சொல்லிட்டாங்க. என்ன இப்போ ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படி கேட்குறாங்க. இதான் சொல்லிட்டாங்க. பாரு பேபி எல்லாருமே அழகாக இருக்காங்களா சொல்கிறாங்க. அப்போ நான் நீங்களும் அழகாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் பார்க்குறது என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து பிடிச்ச ஒரு ஃபேஸ் ஆக்ஷன் தான் அப்படி சொல்லிட்டு ஜெயப் காய் சொல்கிறாங்க. அதான் பிடிக்குமா உனக்கு? ஆமாம் எனக்கு உன்னோட ஃபேஸ் ஆக்ஷன் பிடிக்கும் பேபி எப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ உனக்கு ஜெயப் பார்க்கணும் சொல்லி நம்ம ஹனிமூன் போவோமா? வேணாம் பேபி சரியா சொல்கிறாங்க. இப்போ ஹனிமூன் போவேன், நம்ம ட்ரிப் போகலாம் சொல்லிட்டு ட்ரிப் ஆமாம் நம்ம ஃபேமிலி ட்ரிப் போகலாம் எனக்கு நம்ம நம்பிட்டு எனக்காக ஆமாம் சொல்கிறாங்க. அவங்களும் பேபி பிளான் பண்ணல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நம்ம சுகா வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நம்ம காய் நம்ம ஜெட்டிக்கும் நம்ம எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு, அவங்க லவ் பண்ணி அவங்களுக்கு இது மாதிரி ஆக ரொம்ப டைம் எடுக்கும், நம்மளும் கொஞ்சம் எங்கப்பில் இருக்கணும் சொல்லி இப்போதைக்கு பேபியில் பார்த்துக்கு வேணாம் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்படி இதெல்லாம் கேட்டிருந்தா யாரும் சும்மா போய் சரி அவங்க கூட ஜாலியாக ஃபன் பண்ணி ப்ளே பண்ணியிருக்காரு, அப்படியே வரைக்கும் ஜாலியாக இருக்கணும், ஏன்னா இப்போ தான் மேட்ச் மேட் பண்ணி போனோம், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசணும், நிறைய பேர் கூட்டிட்டு போகணும், ஏதாவது வர முடியிருக்கலாம், இப்போ நம்ம நிறைய ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பேபியில் ஒரு 2 வருஷத்துக்கு கொண்டு போய்த்துக்கலாமா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. ஜெயப்பாங்க உண்மையாக இது நீ தானே சொல்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜெயப்பாக்குறங்க சரி பண்ண ஓகே தான் சொல்கிறாங்க. அவருக்கும் ஓகே தோடுது. இந்த பக்கம் நம்ம ஜின்னு ஹேங் வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க. நீ வந்துட்டு ஹனிமூன் போய்ட்டு வர சொல்கிறாங்க. ஹனிமூன் நீ நம்ம எல்லாரும் போனமே சொல்கிறேன். என்ன ஜிம்மி இப்போதைக்கு எனக்கு பிளான் இல்லை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறேன் எனக்கு பிளான் இல்லை இப்போதைக்கு, எனக்கும் பிளான் இல்லை, கண்டிப்பாக ஜேகே இன்னும் பிளான் பண்ண மாட்டாங்க, சுகா சொல்லவே தேவையில்ல அவன் வரவே மாட்டான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நம்ம காய் வேணா சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. நான் போடல சொல்கிறாங்க. இது நீ போலியா? உண்மை போலியா? நான் போடல சொல்கிறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. அப்புறம் ஜேவ் நடந்தாலும் சொல்கிறாங்க. அவன் வேணாம் சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. வேணாம் வாடா வேணாம் ஹேங் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் யாரும் போகிறதுக்கு நான் மட்டும் எப்படி ஹேங் போக முடியும் அப்படி கேட்குறாங்க. இப்போ பர்சனல் ஜிம்மில் பேக் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. விடுங்க எல்லாரும் இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏண்டா இவ்வளோ பேர் இருக்காமே கொஞ்சமாக உங்களுக்கு ஷேமில் உங்களுக்கு ஷேம்லெஸ்ஸாகவே இல்லை சொல்கிறாங்க. எனக்கு ஷேம்லெஸ் என் ஒய்ஃபை நான் ஹேக் பண்ணுறது எனக்கு ஷேம்லெஸ்ஸாக இருக்கணும் சொல்லிட்டு நம்ம காய் டே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெட்டி பார்க்குறாங்க. ஏண்டா உனக்கு அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஜிம்மு பாவலையா சொல்கிறாங்க. அதான் ஒன்றும் சரி நம்ம ஒரு ஃபேமிலி தானே, நம்ம வேற ஒரு பர்சன் நம்மளும் ஒரு ஃபேமிலி அப்படி தானே இருப்போம் சொல்லிட்டு கேட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ மட்டும் தான் அப்டேட் பண்ணாங்க அப்டேட் மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வந்துட்டு போட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முண்டா எனக்கு ஹனிமூன்லாம் வேணாம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நான் டிக்கெட் போட்டா சொல்கிறாங்க. என்ன நான் டிக்கெட் போட்டான்னு சொல்கிறாங்க. நீ இதெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கடா சொல்கிறாங்க. அப்படி தான் இருப்பா சொல்கிறாங்க. என் குழந்தைக்கு நீங்கள் எல்லாரும் அங்கிள் ஆண்டி ஆகணும்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் என் குழந்தைக்கு நீங்கள் எல்லாரும் அங்கிள் ஆண்டி ஆகணும், அதுக்கப்புறம் நீங்களும் பார்த்து பார்த்துக்கிறப்ப நாங்கள் அந்த குழந்தைய பார்த்துக்குவோம் சொல்கிறாங்க. அப்படி பிளான் பண்ணிட்டேன். ஆமாம் சொல்கிறாங்க. இன்னும் 10 months எனக்கு அவ்வளோ அழகான பையனை பொண்ணு பிறந்துருவாங்க டே சொல்கிறாங்க. ஜிம்கா ஷையாக இருக்கு ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்கா ஜிம்டே அடிக்கிறாங்க. டே பார்க்க உண்மை தானே சொன்னேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. 1 இல்லை 2 கூட பிறக்க வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க 3 கூட பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் ஜிம் பார்க்குறாங்க. கூட அப்படா பெருக்கி ஜிம் டைட்ட போய் அதில் போயிட்டாங்க. ஜினுக்கு சிரிப்பு தான் வருது. நீ என்ன பண்ணிட்டு தெரியுமா சொல்லிட்டாங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஹனிமூன் போயிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம்மில் டைம் மட்டும் தான் ஹனிமூன் போகிறாங்க, மற்ற யாரும் போகவே இல்லை. ஜிம் பார்க்குறீங்க எல்லாரும் வீட்டில் இருக்காங்க தெரியுமா, நம்மளோட ஹனிமூன் போகிற சொல்லி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டே இப்படி இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி பிறக்கும் ஓகே அந்த பேபி எல்லாரும் கொஞ்சம் அழகாக வளர்த்துருவாங்க சரியா, ஒரு 2 years ஆஃப்டர் அவங்களாம் பேபி பிளான் பண்ணும்போது நம்ம வளர்த்துக்கு வந்து குழந்தை சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்க. ஆமாம் சரியா சொல்கிறாங்க. இந்த குழந்தைங்களுக்கு எல்லாரோட பாசமும் கிடைக்கணும் சரியா, ஒரே டைம்ல பேபி எதுக்குன்னு வச்சுக்கோங்க, யார் குழந்தை யார் பார்க்கணும் தெரியாது சரியா, அதனால் நம்ம இப்படி பார்த்து வச்சுக்க எல்லாரும் பார்த்துவாங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஒன்று இருக்கா சொல்கிறாங்க. சரி சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிம் ஹாக் பண்ணுறாங்க. இது யார் போட்டு வைக்குவா எதுக்கு எல்லாரும் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இருக்கட்டும் சொல்கிறாங்க. எல்லாரும் பார்த்து நினைப்பாங்க தெரியுமா சொல்கிறாங்க. என்ன நினைப்பாங்க, அது நியூ மாதிரி கப்பல் நினைப்பாங்க சொல்கிறாங்க. தேங்க ரொம்ப ஷேம்லெஸ்ஸாக இருக்க டே சொல்கிறாங்க. இருந்துட்டு போகிறேன் டே சொல்கிறாங்க. நீ ஒரு மாஃபியா வேற சொல்கிறாங்க. மாஃபியானா நானும் ஹியூமன் தானே டே சொல்கிறாங்க. ஆமாம்மா ஹியூமன் தான் அப்படி சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. அப்போ ஹியூமன்லாம் வேறு எதாவது சொல்கிறாங்க. ஆமாம் கரடி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கரடி என்ன பண்ண தெரியுமா சரி என்ன பண்ண சொல்கிறாங்க. அப்படியே கடிச்சு வச்சிடும் சொல்லி தெரியாது பைட் பண்ணுறாங்க. ஐயோ எல்லாம் பார்க்குறாங்க. டேட்டை போட்டு டே தள்ளி விடுறாங்க. அந்த டே கண்டுக்கதாவே இல்லை, அவர் ஜாலியாக இருக்காரு. இப்போ கோயில் அவங்க ஹனிமூன் போயிருக்காங்க. அவங்க போய் ஸ்வீடன் தானே போயிருப்பாங்க. ஸ்வீடனில் போயிட்டு அங்கே ஃபோட்டோவாக அனுப்புறாங்க. இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. ஓகே நம்ம போகிறக்கு அந்த பிளேஸ் போவோமா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோ சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜெவ் பார்க்குறாங்க. இந்த பிளேஸ்க்கும் போகணும், நம்ம நிறைய பிளேஸ் போகலாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மி பார்க்குறாங்க. 2 yearsக்கு இப்போ பிளான் சொல்கிறாங்க. ஆமாம் 2 years ஆஃப்டருக்கு இப்போ பிளான் பண்ணி வைக்கிறேன் சரி ஜெவ் காய் சொல்லிருக்காங்க. சரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1 week போயிருக்கு. 1 week ஆஃப்டர் ஜிம்மி எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ரிட்டன் ஆயிருக்காங்க. இப்போ ஜிம் எல்லாம் ஏர்போர்ட் வந்து பார்க்க ரிசர்வ் பண்ணிருக்கேன். ஏன்டா இவ்வளோ பேர் வேண்டியிருக்கா சொல்கிறாங்க.
ஏன் உங்களுக்கு கிஃப்ட் சொல்றாங்க, கிஃப்ட் ஆமா சொல்றாங்க. இப்போ சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துருக்காங்க பாக்குறதுக்காக. அவங்க எல்லாருக்கும் ஃபுட் எல்லாம் மேக் பண்ணி தராங்க, எல்லாம் சாப்பிடுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு cook பண்ணி எல்லாருக்கும் ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க எல்லாருமே. ஓகே பண்ணீங்க பத்திரமா பாருங்க போயிட்டு விட்டா சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மில் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜெயிக்க பார்த்தா என்ன சேர்த்து இருக்குது, என்ன நம்ம ஜெயிக்க தெரியுமா, அப்போ போய் ஹக் பண்றது கிஸ் பண்றது இப்படிலாம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் காய் பாக்குறாங்க, ஏய் இது ரொம்ப அழகா இருக்குடா சொல்றாங்க. எது அப்படின்னு ஜெயிக்க கேட்கறாங்க. இந்த என்ன ஜெயிக்கோட பேர சொல்றாங்க. அப்படியே ஆமாங்க பாரு சொல்றாங்க. இன்னும் நல்ல போல்டான பர்சன் டாக்டரா சொல்லி ஜெயிக்க இருக்கானே இந்த மணி பையன் இவ்வளவு ஷையா இருப்பான் சொல்றாங்க. ஏன் அவள் ஷையாகிறேன், நான் ரொம்ப ஷையாகிறேன் பேபி, எங்க பாரு பேபி சொல்றாங்க. ஜேக்கப் ஷையாவே இருக்காரு. டெய்லி டாப்போட ஆசட்டும் காய் சொல்றாங்க. ஜெயிக்க என்னடா அப்பெல்லாம் பேச சொல்லி அடிக்கிறாரு, அப்பெல்லாம் பேசுறது என்கிட்ட சொல்றாங்க. இப்போ சின்ன வச்சுட்டு இருக்காங்க ஜெயிக்க ஒரு குழந்தை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா போயிட்டு இருக்க டே பார்த்தா அஜிமில் நிற்க எப்போ பத்திரம் ஹிக்கிஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் டாக்டர் சொல்லி டீஸ் பண்றாங்க. உங்க பாருட்டே இந்த மாதிரி பண்ணாது டீஸ் பண்றாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, டீஸ் பண்ணிட்டோம் சொல்றாங்க. முன்னாடி டெய்லி ஒரு டேட்டு செட்டிஷன் தான் போட்டு போறோம் தெரியுமா அப்படின்னு அடிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க சொல்லி சரியா, என் ஹஸ்பண்ட் ரொம்ப லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஓகே நான் வந்து பிக் பண்ணிக்கவா, வேணாம் நானே வந்துடுறேன் சரியா சொல்கிறேன். டே பார்க்குறாங்க ஓகே சரிப்பா வா சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் ஒர்க் போகும் பார்த்து போ சரியா சொல்கிறாங்க. சரிடாமா பார்த்து போகிறேன் ஓகே பாய் சொல்லிட்டு போயிடாங்க. இதே அழகாக பாசாச்சு இவங்களும் ஒன்றா குக் பண்ணுறோம். ஜிம் வீட்டில் அந்த அக்கா எல்லா ஒர்க்கும் பண்ணுவார். நம்ம ஜின்னுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஜாப் ஹெல்ப் பண்ணுறது இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ தான் சுகாலாம் ஒயின் கிட்ட கொஞ்சம் ரொமான்ஸாகவே இருக்காரு. ஒயின் சொல்லிட்டு இப்போ தான் எங்கிட்ட அந்த சுகாலாம் ரொமான்ஸே பண்ணுறான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு சிரிக்கிறாரு சரி சரி சொல்லிட்டு ரொம்ப அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜிம்முக்கு மேரேஜ் ஆகிட்டு 3 months இருக்கும். ஜிம் நல்ல ஒரு மாதிரி பிள்ளைக்க வாமிட் பண்ணிட்டு இருக்கா, ஹெவி வாமிட் இருக்கிறேன். என்ன பார்க்குறாங்க டெய்லி பார்த்துடா சொல்கிறாங்க. என்னாச்சு என்னமோ அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, அது வாணி அங்கிள் ஆக போகிற சொல்கிறாங்க. நான் அங்கிள் ஆக போகிறேன் சொல்லிட்டு ஆமா அவன் டேக்கு உன்னோட டேக்கு குழந்தை பிறக்க சொல்கிறாங்க. டேக்கு அப்பா ஆக போகிறான்னு சொல்கிறாங்க. அது கேட்டு நம்ம ஜெயிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. டே அப்பா ஆக போகிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பிட்டாங்க. நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷையா இருக்கு. ஐயோ ஷையா இருக்கு திரும்ப டே கலாப்பிட்டான்னு சொல்றாங்க. நம்ம டேவும் காய் எங்க வெளியே போயிருக்காங்க சொல்றாங்க. அப்படியே ஆமா சொல்றாங்க. இப்போ காய் டேவும் கரெக்டாக விளையாடுறாங்க. டே சொல்லி சொல்றாங்க ஸ்வீட் வாங்கிட்டு வரா சொல்றாங்க. ஸ்வீட் எதுக்கு அவங்க சொல்றாங்க வாங்கிட்டு வரா சொல்றாங்க. டே பார்க்குறாங்க சரி வாங்கிட்டு வரா போயிட்டு வாங்கிட்டு தராங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நீ அப்பாவை போற சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஆமாண்டா நீ அப்பாவை போற சொல்றாங்க. நான் அப்பாவை போடுறா சொல்றாங்க. இல்லை காய் பார்க்குறாங்க. அதை வந்து ஷாக்கா கேட்குறா சொல்றாங்க. ஷாக்கில் சொல்றாங்க. நீ இது ஷாக்காவும் கூட சர்ப்ரைஸ் கூட சரி எல்லாம் தெரிஞ்சு பண்ணிருப்பா சொல்றாங்க. என்ன பேசுற இப்போ காய் ஜெயிக்க டே தான் ஜெயிக்க காய் அடிக்கிறாங்க. என்ன பேச சொல்லிட்டு இப்போ ஜெயிக்க பார்க்குறேன்டா அவனுக்கு அது மாதிரி பேச ஷை ஆகிறா சொல்லிட்டு அடிக்கிறாரு போயிட்டு டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்றாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க நிஜமா வா சொல்றாங்க. ஜின்னு பார்க்குறீங்களா போய் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜின்னு சொல்லிக்கிறாரு. இப்போ ஜின்னு பார்க்குறீங்கடா டெய்லியுமே ஹாஸ்பிட்டல் ட்ரீஸ் பண்ணுறாங்க. ஹிக்கிஸ் கொடுக்காத நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீ கேட்கவே இல்லை. அந்த பையனுக்கு டேட்டோ மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா, அதை கொடுத்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ ஹேங் சொல்கிறாங்க. எல்லாம் ட்ரீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜெயிக்க டே பார்க்குறாங்க. நிஜமா நீ சொல்கிறாங்க. ஆமா ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க எல்லாருக்கும் முடியுமே. ஜிம் பார்க்க இவங்களாம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இவங்களாம் பார்க்குறாங்க ஏற்படுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கேஷ் உட்காந்துருக்காங்க புதுசாக எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஹாப்பியஸ்ட் ரொம்ப ஹாப்பி சொல்லி அழகாரு. எதுக்கு அழகாரு ஜிம் டே தான் டேஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம் டேஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஃபைனாக சொல்கிறாங்க. அப்பா ஆக போகிறீங்க ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு செம்ம ஹாப்பி. இப்போ ஒரு 7 months ஆஃப்டர் தண்டா ஜிம்முக்கு ஒரு க்யூட்டாக ஒரு கேர்ள் பேபி பாய் பேபி பிறந்திருக்காங்க. ஒன்று டே மாதிரியே ஒன்று ஜிம் மாதிரி இருக்கும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாரு டிட்டோ வந்துட்டு ஒன்று அப்பா மாதிரி ஒன்று அம்மா மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி பிறந்ததுக்கு போகிற சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. கொஞ்சம் இருக்காங்க. இந்த பக்கம் ஒயின் பார்த்தா ஒரு மாதிரி டிஸியாகவே இருக்குது. என்னாச்சு ஒயினே ஹாஸ்பிட்டலில் ரொம்ப டிஸியாக இருக்கா சொல்கிறாங்க. அது எனக்கு சொல்லுமா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப டிஸியாகவே இருக்குது சொல்கிறாங்க. அது ஏன் கேட்குறாங்க தெரியல சொல்கிறாங்க. சாப்பிடலையா கேட்குறாங்க. இல்லை சாப்பாடு சாப்பிட சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. இப்படி என்னதான் ஒயின் உட்கார சொல்லிட்டு என்ன செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஒயின் சொல்லிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. நிஜமாக வச்சுட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. நீங்கள் ஹனிமூன் போலியா சொல்கிறாங்க. இப்போ ஜெவ் பார்க்க நீ ஒர்க் தான் சொல்கிறாங்க. டே ஹனிமூன் போல என்னடா சொல்கிறாங்க. போன குட்டி அப்படி சொல்லிட்டு காய் பார்க்குறாங்க. இப்போ சுகா பார்க்குற ரொம்ப ஷையாக இருக்குது. என்னடா திரும்பிக்கிறாரு ஃபேஸை ஹைப் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம சுகா காய் பார்க்குறாங்க. இந்த பொண்ணு பால் குடிக்குமா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு என்ன பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நான் கூட நினச்சேன் நெக்ஸ்ட் வந்து நம்பிடுவாங்க தான் நினச்சேன். பார்த்தா இவங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. டே நாங்கள் பிளான் பண்ணவே சொல்கிறாங்க. ஏங்க நம்மள ஹனிமூன் போவோம் சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஹனிமூன் போவோம். நம்ம விமன் போகிறாங்களோ அதுமாதிரி நம்மளும் போவோம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஃபைனலா அப்படியே ஒரு 4 years சாப்பிட்டு பார்க்குறாங்க. எல்லாருமே இப்படி பேபிஸ் இருக்காங்க. நம்ம ஜிம் விமன் பேபிஸ் மட்டும்தான் ஒரு 3 years இருப்பாங்க. மற்ற எல்லாரும் எப்படின்னாக்கா 2 years பேபி 1 year பேபி அப்படி சொல்லிட்டு அப்படி இருக்காங்க. காய் ஹோப்லாம் எப்படின்னாக்கா பேபி குறைச்சி ஒரு 6 months தான் இருக்கும். ரொம்ப அந்த வீடு ஃபுல்லாக அவ்வளோ குழந்தைங்க காய் பார்க்குறாங்க. பாரு எவ்வளோ குழந்தைங்க வீட்டில் அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் ஜெவ் பார்க்குறாங்க. ஆனால் எல்லா குழந்தைங்க கொண்டு தான் பிடிக்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நான் தானே எல்லாரும் கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. என்ன பிடிக்காம எல்லாருக்குமா சொல்கிறாங்க. அதானே உண்மையாக குழந்தைங்க ஒன்று தானே பிடிக்குது சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜெவ் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்கிட்ட காய் ஃபன் பண்ணுவார். எல்லா பசங்களும் காய் தான் கூப்பிடுவாங்க. அது டைம் விமனோட பசங்க காய்கிட்ட பயங்கர அட்டாச் இருப்பாங்க. காய் இங்கே வாடா அங்கே போகலாம் கூப்பிடுவாங்க. காய்மை வரண்டா
சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஜிம்ல அம்மா ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அந்த ஃபேமிலி ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் நம்ம டேஸ்ட் தெரிஞ்சு இப்போ ஜிம் ஃப்ளட் பண்ணுறது நிறுத்தவே இல்லை. ஜிம் பார்க்குறேன் உங்களுக்கு 2 பசங்க பிறந்து அந்த பசங்களும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்கூல் போக போகிறாங்க சரியா. அப்புறம் மற்ற குழந்தைங்க பிறந்துட்டாங்க. ஆனால் இன்னமும் ஃப்ளட் பண்ணுறது நிறுத்தல பற்றியா அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க நான் இருக்க ஏங்க நான் நிறுத்தணும் சொல்லிட்டு ஆமாம் நான் ஃப்ளட் பண்ண தான் செய்வேன் என் ஜிம் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதுக்காக ஒரு ஏஜ் இல்லையா சொல்லுங்க நமக்கு நமக்கு என்ன ஏஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க இப்போ காய் பார்க்குறேன் உனக்கு தானே ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்துச்சு உனக்கு வயசாகி சொல்கிறாங்க. இது வயசாகிடுச்சா ஃபஸ்ட்டு குழந்தை பற்றி வயசாகிடுச்சு அர்த்தமா சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க நீ இருக்கே டைம் ஆகுது நான் டியூட்டி பண்ணதால சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் நான் வரவா சொல்கிறாங்க. நீ வர வேணாம் சரி நாங்கள் ட்ராப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. வேணாம் ஜிம் சொல்லிட்டு இப்போ நான் வரேன் அதே சொல்கிறாங்க. பேபிஸ் பார்க்குறாங்க டேட்டா மம்மா பாய் சொல்லிட்டாங்க. பாய் சொல்லலாம் ஜிம் சொல்கிறாங்க. அது பக்கம் ஜிம் தான் வந்துட்டு அவங்க பேபிஸ் அழகாக பார்த்துப்பாங்க. ஜின்னுக்கு பார்த்து குழந்தை இவங்களும் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. நம்ம ஜிம் வந்துட்டு ஜின்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ சரி அதுக்கப்புறம் ஒயின் அதுக்கப்புறம் எல்லாரையும் ரொம்ப கேர் பண்ணி அழகாக பார்த்துருப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப கேர் பண்ணிடல ஒரு லவ் ஃபேமிலி அழகாக இருப்பாங்க. இப்போ மட்டும் பார்க்குறாங்க நீங்கள் இந்த லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் டி நான் நினச்ச விட ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறேன். அது குழந்தைங்களுக்கு சரி என்னையும் சரி அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம நீ மட்டும் இல்லை வீட்டோட எல்லாருமே சரி ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அப்போ மட்டும் ஸ்டார்டிங்கில் பயந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க பயப்படவே இல்லை. எனக்கு அவ்வளோ செகண்ட் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எதுக்கு பயம் சொல்கிறாங்க. ஜிம்டே பார்க்குறாங்க. ஒவ்வொரு டைம் நான் மிஷின் பரப்பணும்னு நினச்சிட்டு இருப்பேன். எனக்காக ஒரு ஜீவன் எனக்கு காத்துட்டு இருக்கு சரியா. அந்த ஜீவனுக்காக நம்ம திரும்ப ரிட்டர்ன் சேஃபாக போகணும்னு சொல்லிட்டு வேண்டி ப்ரே பண்ணிக்கலாம். ஜிம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க உனக்கு ஒன்றும் ஆசையா நான் இருக்கிற வரைக்கும் நீ உனக்கு ஒன்றும் ஆகுது எனக்கு இது ஆசையா சொல்கிறாங்க. நம்ம ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஹாப்பியாக இருப்போம். நம்ம ஃபேமிலி எல்லாருமே அப்படி தான் இருப்போம் சரியா சொல்கிறாங்க. ப்ரே பார்க்குறாங்க எனக்கு தெரியும் லவ் யூ சொல்லிட்டு லவ் யூ டூ சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டோரி ஹாப்பி பண்ணுறாங்க பிடிச்சிருக்க பாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்.